For join our free courses எங்கள் இலவச படிப்புகளில் சேர கான்டாக்ட் 7871461001. வாட்ஸ்அப் only. Send your name and details. வாட்ஸ்அப் மட்டும். உங்கள் பெயர் மற்றும் விவரங்களை அனுப்பவும். இந்தியாவில் பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்தை நிறுவியவர் கிளைவ் என்று சொல்வது எவ்வளவு தூரம் சரியானது? விமர்சன ரீதியான ஆய்வு. ராபர்ட் கிளைவ் 1725 முதல் 1774 வரை இந்தியாவில் பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனியின் EIC ஆரம்பகால வெற்றிகளில் ஒரு முக்கிய பங்கு வகித்தவர் என்பதில் சந்தேகமில்லை. இந்தியாவில் பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்தின் நிறுவனர் அல்லது நட்சத்திர வெற்றி வீரர் ஹெவன் பார்ன் ஜெனரல் என்று அவர் அடிக்கடி குறிப்பிடப்படுகிறார். இருப்பினும் இந்த கூற்று ஒரு பகுதி உண்மையே தவிர முழு உண்மை அல்ல. கிளைவ் இந்திய பேரரசை நிறுவுவதில் கொண்டிருந்த பங்கை நாம் விமர்சன ரீதியாக ஆராயலாம். கிளைவின் பங்கு. அடித்தளம் அமைத்தவர் த ஃபவுண்டேஷன் லேயர். கிளைவ் ஆற்றிய பணி இந்தியாவில் பிரிட்டிஷ் அரசியல் ஆதிக்கத்திற்கான அடித்தளத்தை அமைத்தது. அவர் நேரடியாக பேரரசை நிறுவவில்லை என்றாலும் அதற்கான பாதையை அவர் திறந்து வைத்தார். பிளாசி போர் பேட்டில் ஆஃப் பிளாசி 1757 அரசியல் வெற்றி. கிளைவ் தலைமையிலான கம்பெனி படைகள் வங்காள நவாப் சிராஜ் உத் தௌலாவைச் சூழ்ச்சிகள் மூலம் பிளாசி போரில் தோற்கடித்தன. இது இராணுவ வெற்றியை விட ஒரு அரசியல் சூழ்ச்சிக்கு கிடைத்த வெற்றியாகும். அரசியல் ஆதிக்கத்தின் ஆரம்பம். இந்த போரின் வெற்றியே வங்காளத்தில் பிரிட்டிஷ் அரசியல் செல்வாக்கு மற்றும் இராணுவ ஆதிக்கம் தொடங்குவதற்கான சமிக்ஞையாகும். இது கம்பெனியை ஒரு சாதாரண வணிக குழுவிலிருந்து அரசாளும் சக்திக்கு மாற்றியது. வங்காளத்தின் கட்டுப்பாடு. வளமான மாகாணம். பிளாசி போருக்குப் பிறகு கிளைவ் நவாப்களை தங்கள் கட்டுப்பாட்டில் வைத்து வங்காளத்திலிருந்து நில வருவாயை பெறத் தொடங்கினார். வங்காளம் கம்பெனியின் வர்த்தக மற்றும் இராணுவ விரிவாக்கத்திற்கு தேவையான நிலையான மற்றும் வளமான நிதி ஆதாரங்களை வழங்கியது. இரட்டை ஆட்சி முறை டூவல் கவர்ன்மெண்ட். கிளைவ் வங்காளத்தில் இரட்டை ஆட்சி முறையை நிறுவினார் 1765. இதன் கீழ் கம்பெனிக்கு நிதி வசூல் செய்யும் உரிமையும் திவானி நவாபுக்கு நிர்வாக பொறுப்பும் நிஜாமத் இருந்தது. இது பொறுப்பு இல்லாமல் அதிகாரம் கொண்ட ஒரு நிர்வாக அமைப்பாகும். பிரெஞ்சு ஆதிக்கத்தை நீக்குதல். ஐரோப்பிய போட்டி நீக்கம். கிளைவ் கர்நாடக போர்களில் குறிப்பாக ஆற்காடு முற்றுகையில் பிரெஞ்சுக்காரர்களை தோற்கடிப்பதில் முக்கிய பங்காற்றினார். பிரெஞ்சுக்காரர்கள் இந்தியாவில் தங்கள் அரசியல் நிலையை மீட்டெடுக்க முடியாத அளவிற்கு இந்த வெற்றிகள் உதவின. பேரரசை நிறுவுவதற்கான குறைபாடுகள். லிமிட்டேஷன்ஸ் இன் எஸ்டாப்ளிஷிங் தி எம்பயர். கிளைவ் வெறும் அடித்தளத்தை மட்டுமே அமைத்தார் என்று கூறுவதற்கான காரணங்கள். முழுமையான பேரரசு அல்ல. கிளைவ் வங்காளத்தில் ஆதிக்கம் செலுத்தினார் என்றாலும் தெற்கில் மைசூர், மேற்கில் மராத்தியர்கள் மற்றும் வடமேற்கில் சீக்கியர்கள் போன்ற வலிமையான அரசுகள் இன்னும் சுதந்திரமாக இருந்தன. இந்திய வரைபடம். 1765க்கு பிறகு இந்தியாவின் வரைபடத்தில் ஆங்கிலேயர்களின் நிலப்பரப்பு ஒரு சிறிய பகுதியாக மட்டுமே இருந்தது. கிளைவ் ஒரு பிராந்திய ஆதிக்கத்தை மட்டுமே நிறுவினார், முழு இந்திய பேரரசை அல்ல. உண்மையான விரிவாக்கவாதிகள். கிளைவுக்கு பிறகு வந்த கவர்னர் ஜெனரல்களான வாரன் ஹேஸ்டிங்ஸ், வெல்லஸ்லி பிரபு மற்றும் டல்ஹவுசி பிரபு போன்றவர்களே இராணுவப் போர்கள், துணைப்படை கூட்டணி மற்றும் வாரிசு உரிமை மறுப்பு கொள்கை போன்றவற்றை திட்டமிட்டு கையாண்டு இந்திய பேரரசை முழுமையாக்கினர். வெல்லஸ்லி பிரபு 1798 முதல் 1805 வரை துணைப்படை கூட்டணி மூலம் மைசூரை தோற்கடித்து மராத்தியர்களை பலவீனப்படுத்திய போதுதான் பிரிட்டிஷ் சாம்ராஜ்யம் ஒரு தேசிய சக்தியாக உருவானது. நிர்வாக குறைபாடுகள். கிளைவ் நிறுவிய இரட்டை ஆட்சி முறை இறுதியில் நிர்வாகச் சீர்கேட்டிற்கும் 1770ஆம் ஆண்டு வங்காள பஞ்சத்திற்கும் வழிவகுத்தது. இந்த நிர்வாகத் தோல்வி கிளைவ் ஒரு சிறந்த நிர்வாகி அல்ல என்பதையும் அவர் ஒரு நிலையான பேரரசின் நிர்வாகத்தை நிறுவவில்லை என்பதையும் காட்டுகிறது. விமர்சன முடிவு. இந்தியாவில் பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்தை நிறுவியவர் கிளைவ் என்று சொல்வது என்பது ஒரு புராணக் கூற்றே ஆகும்.
அடித்தளமிட்டவர் கிளைவ். பிளாசி போர் மூலம் ஆங்கிலேயர்கள் இந்திய அரசாளும் அதிகாரத்தை பெற முடியும் என்பதைக் காட்டி பேரரசுக்கான அடிப்படையை உருவாக்கினார். அவரது முக்கிய பங்கு ஆங்கிலேயர்களுக்கான நிதியாதாரத்தையும் வங்காளம் அரசியல் ஆதிக்கத்திற்கான வாய்ப்பையும் உருவாக்கிக் கொடுத்ததே. நிறுவியவர்கள். ஆனால் பேரரசை அதன் இறுதி வடிவத்தில் நிறுவி இந்தியாவின் வரைபடத்தை முழுமையாக மாற்றி உச்ச இறையாண்மையை பாரமவுண்ட்சி உறுதி செய்தவர்கள் கிளைவுக்குப் பிந்தைய கவர்னர் ஜெனரல்களே ஆவர். எனவே கிளைவை இந்தியாவில் பிரிட்டிஷ் ஆதிக்கத்தின் முன்னோடி அல்லது பேரரசுக்கான வழியை திறந்தவர் என்று கூறுவதே மிகவும் பொருத்தமானதாகும். அவர் சாம்ராஜ்யத்தின் விதைக்கு உரமிட்டார். ஆனால் அந்த மரத்தை முழுவதுமாக வளர்த்தவர்கள் அவரை தொடர்ந்து வந்த ஏகாதிபத்தியவாதிகளே. How far is it correct to say that if Clive was the founder of the British Empire in India, இந்தியாவில் பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்தை நிறுவியவர் கிளைவ் என்று சொல்வது எவ்வளவு தூரம் சரியானது? Lord Clive is mostly credited with laying the foundation of the British Empire in India due to his significant contributions to the establishment of British rule in the region. இந்தியாவில் பிரிட்டிஷ் ஆட்சியை நிறுவுவதில் கிளைவாற்றிய குறிப்பிடத்தக்க பங்களிப்புகள் காரணமாக இந்தியாவில் பிரிட்டிஷ் பேரரசின் அடித்தளத்தை அமைத்த பெருமை அவருக்கு உண்டு. விக்டரி at Plassey 1757. Clive's victory at the Battle of Plassey marked a turning point in Indian history, as it led to the British control over Bengal and laid the foundation for British expansion in India. பிளாசியில் வெற்றி 1757. பிளாசி போரில் கிளைவின் வெற்றி இந்திய வரலாற்றில் ஒரு திருப்புமுனையாக அமைந்தது. ஏனெனில் இது பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனியின் வங்காளத்தின் மீதான கட்டுப்பாட்டிற்கு வழிவகுத்தது மற்றும் இந்தியாவில் பிரிட்டிஷ் விரிவாக்கத்திற்கு அடித்தளம் அமைத்தது. Consolidation of British power. Clive's efforts helped to consolidate British power in India, establishing the British EIC as a dominant force in the region. பிரிட்டிஷ் அதிகாரத்தை ஒருங்கிணைத்தல் கிளைவின் முயற்சிகள் இந்தியாவில் பிரிட்டிஷ் அதிகாரத்தை பலப்படுத்த உதவியது. பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனியை இப்பகுதியில் ஒரு மேலாதிக்க சக்தியாக நிறுவியது. Administrative reforms. Clive implemented administrative reforms, including the establishment of a new revenue system, which helped to stabilize British rule in India. நிர்வாக சீர்திருத்தங்கள். கிளைவ் நிர்வாக சீர்திருத்தங்களை செயல்படுத்தினார். இதில் ஒரு புதிய வருவாய் அமைப்பை நிறுவுதல் அடங்கும். இது இந்தியாவில் பிரிட்டிஷ் ஆட்சியை உறுதிப்படுத்த உதவியது. Other factors contributed. Other factors, such as the decline of the Mughal Empire and the weakness of Indian rulers, also contributed to the establishment of British rule in India. பங்களித்த பிற காரணிகள் முகலாய பேரரசின் வீழ்ச்சி மற்றும் இந்திய ஆட்சியாளர்களின் பலவீனம் போன்ற பிற காரணிகளும் இந்தியாவில் பிரிட்டிஷ் ஆட்சியை நிறுவுவதற்கு பங்களித்தன. Later governors general, such as Lord Wellesley and Lord Dalhousie, played significant roles in expanding and consolidating British power in India. பிற்கால கவர்னர் ஜெனரல்கள் வெல்லஸ்லி பிரபு மற்றும் டல்ஹவுசி பிரபு போன்ற பிற்கால கவர்னர் ஜெனரல்கள் இந்தியாவில் பிரிட்டிஷ் அதிகாரத்தை விரிவுபடுத்துவதிலும் பலப்படுத்துவதிலும் குறிப்பிடத்தக்க பங்கை கொண்டிருந்தனர். In summary, while Clive's contributions were significant, it is not entirely accurate to say that he single-handedly founded the British Empire in India. Instead, he played a crucial role in laying the foundation for British rule, which was later built upon by other British leaders. சுருக்கமாக கிளைவின் பங்களிப்புகள் குறிப்பிடத்தக்கவை என்றாலும் அவர் இந்தியாவில் பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்தை தனியாக நிறுவினார் என்று சொல்வது முற்றிலும் துல்லியமாக இல்லை. அதற்கு பதிலாக பிரிட்டிஷ் ஆட்சிக்கான அடித்தளத்தை அமைப்பதில் அவர் ஒரு முக்கிய பங்கை கொண்டிருந்தார். இது பின்னர் பிற பிரிட்டிஷ் தலைவர்களால் கட்டமைக்கப்பட்டது. இந்தியாவில் பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்தை நிறுவியவர் கிளைவ் என்றால் வாரன் ஹேஸ்டிங்ஸ் அதன் நிர்வாக அமைப்பாளராக இருந்தார் என்று சொல்வது எவ்வளவு தூரம் சரியானது? விமர்சன ரீதியான ஆய்வு. இந்த கூற்று இந்தியாவில் பிரிட்டிஷ் ஆதிக்கத்தை நிறுவுவதில் ராபர்ட் கிளைவ் மற்றும் வாரன் ஹேஸ்டிங்ஸ் 1772 முதல் 1785 வரை ஆகிய இருவரின் பங்களிப்புகளை மிகவும் துல்லியமாக பிரித்து மதிப்பிடுகிறது.
கிளைவ் ஒரு அரசியல் வெற்றியாளர் மற்றும் அடித்தளம் அமைத்தவர் என்றால், வாரன் ஹேஸ்டிங்ஸ் ஒரு சீர்திருத்தவாதி மற்றும் நிர்வாக அமைப்பாளர் ஆவார். இந்த கூற்று எவ்வளவு தூரம் சரியானது என்பதை நாம் பின்வரும் காரணிகளின் அடிப்படையில் விமர்சன ரீதியாக ஆராயலாம். கிளைவின் பங்கு. அரசியல் அடித்தளம். கிளைவ், த பொலிட்டிக்கல் ஃபவுண்டேஷன், முந்தைய பதிலில் குறிப்பிட்டது போல, கிளைவ் இந்தியாவில் பிரிட்டிஷ் பேரரசுக்கான அடித்தளத்தை அமைத்தார். அரசியல் ஆதிக்கம். பிளாசி போர் 1757 மூலம் அவர் கம்பெனியை வங்காளத்தில் அரசியல் சக்தியாக மாற்றினார். நிதி ஆதாரம். இரட்டை ஆட்சி முறை 1765 முதல் 1772 வரை மூலம் அவர் கம்பெனிக்கு இராணுவ விரிவாக்கத்திற்கு தேவையான வளமான நிதி ஆதாரத்தை வங்காளத்தின் வரி வருமானம் வழங்கினார். கிளைவ் ஆக்கிரமிப்பாளராகவும் பேரரசை நிறுவுவதற்கான வாய்ப்பை உருவாக்கியவராகவும் இருந்தார். ஆனால் நிர்வாகம் சீர்குலைந்த ஒரு நிர்வாக அமைப்பை அவர் விட்டுச் சென்றார். வாரன் ஹேஸ்டிங்ஸின் பங்கு. நிர்வாக அமைப்பு. ஹேஸ்டிங்ஸ், தி அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆர்க்கிடெக்ட், கிளைவ் உருவாக்கிய அரசியல் கட்டமைப்பை ஒரு நிலையான நிர்வாக இயந்திரமாக மாற்றியவர் வாரன் ஹேஸ்டிங்ஸ் ஆவார். எனவே அவர் நிர்வாக அமைப்பாளர் என்று அழைக்கப்படுவது மிகவும் பொருத்தமானதாகும். நிர்வாகச் சீர்திருத்தங்கள். இரட்டை ஆட்சி முறை நீக்கம். கிளைவ் கொண்டுவந்த குழப்பமான இரட்டை ஆட்சி முறையை ஹேஸ்டிங்ஸ் ஒழித்தார் 1772. இதன் மூலம் வங்காளத்தின் நிஜாம் நிர்வாக பொறுப்பு மற்றும் திவான் வரி வசூல் பொறுப்பு ஆகிய இரண்டு பொறுப்புகளையும் கம்பெனியின் நேரடி கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வந்தார். இதுவே இந்தியாவில் முதல் முறையாக ஒரு நிலையான பிரிட்டிஷ் நிர்வாகத்தின் தொடக்கமாகும். தலைமையிட மாற்றம். அவர் கருவூலத்தை ட்ரெஷரி முர்ஷிதாபாத்திலிருந்து கல்கத்தாவுக்கு மாற்றினார். கல்கத்தாவை பிரிட்டிஷ் இந்தியாவின் நிர்வாக மையமாக ஆக்கினார். நீதித்துறை சீர்திருத்தங்கள். சட்ட அமைப்பு. ஹேஸ்டிங்ஸ் நீதித்துறையில் குறிப்பிடத்தக்க சீர்திருத்தங்களைச் செய்தார். ஒவ்வொரு மாவட்டத்திலும் சிவில் திவானி அதாலத் மற்றும் கிரிமினல் பௌஜ்தாரி அதாலத் நீதிமன்றங்களை நிறுவினார். இந்திய சட்ட முறைக்கு மரியாதை. இந்துக்கள் மற்றும் முஸ்லிம்களின் வழக்குகளில் அவரவர் சொந்த சட்டங்களை பயன்படுத்துவதை அவர் ஊக்குவித்தார். மேலும் இந்து மற்றும் முஸ்லிம் சட்டங்களின் தொகுப்புகளை தயாரிக்க உதவியதன் மூலம் ஒரு ஒழுங்கமைக்கப்பட்ட சட்ட அமைப்பை நிறுவினார். வருவாய்த்துறை சீர்திருத்தங்கள். நில வருவாய் வசூலை மேற்பார்வையிட வருவாய்க்குழு போர்ட் ஆஃப் ரெவென்யூ என்ற அமைப்பை உருவாக்கினார். நிலத்தை ஏலம் விடுவதன் மூலம் வரி வசூலைச் சீரமைக்க முயற்சித்தார். இந்திய கலாச்சாரத்திற்கு ஆதரவு. ஹேஸ்டிங்ஸ் இந்திய மொழி மற்றும் கலாச்சாரத்தை மதித்தார். அவர் ஆசியடிக் சொசைட்டி ஆஃப் பெங்கால், ஏசியாட்டிக் சொசைட்டி ஆஃப் பெங்கால் நிறுவப்படுவதற்கு ஆதரவளித்தார். இது காலனித்துவ நிர்வாகத்தின் பின்னணியில் இந்திய வரலாறு மற்றும் கலாச்சாரத்தை புரிந்துகொள்வதற்கு அவசியமானதாக கருதப்பட்டது. விமர்சன முடிவு. கிளைவ் இந்தியாவில் பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்தை நிறுவியவர் என்றால், வாரன் ஹேஸ்டிங்ஸ் அதன் நிர்வாக அமைப்பாளராக இருந்தார் என்ற கூற்று மிகவும் துல்லியமானதும் சரியானதுமாகும். கிளைவ் அரசியல் ரீதியாக ஒரு பெரிய சாம்ராஜ்யத்திற்கான வாய்ப்பை பெற்றார். ஹேஸ்டிங்ஸ் அந்த வாய்ப்பை பயன்படுத்தி இந்தியாவில் பிரிட்டிஷ் ஆதிக்கத்திற்கு ஒரு நிலையான, ஒழுங்கமைக்கப்பட்ட மற்றும் சட்டபூர்வமான நிர்வாக அமைப்பை வழங்கினார். அவர் இல்லாவிட்டால் கிளைவ் விட்டுச் சென்ற குழப்பமான இரட்டை ஆட்சி முறை கம்பெனியின் ஆட்சியையே சீர்குலைத்திருக்கலாம். சுருக்கமாக, கிளைவ் பேரரசை வென்றார். ஹேஸ்டிங்ஸ் பேரரசை நிர்வாகம் செய்யும் நிர்வாக எந்திரத்தை வடிவமைத்தார். ஹேஸ்டிங்ஸின் சீர்திருத்தங்களே பிற்கால விரிவுபடுத்தப்பட்ட பிரிட்டிஷ் பேரரசின் நிர்வாக மாதிரிக்கு அடித்தளமாக அமைந்தன. How far is it correct to say that if Clive was the founder of the British Empire in India, Warren Hastings was its administrative organizer? இந்தியாவில் பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்தை நிறுவியவர் கிளைவ் என்றால், வாரன் ஹேஸ்டிங்ஸ் அதன் நிர்வாக அமைப்பாளராக இருந்தார் என்று சொல்வது எவ்வளவு தூரம் சரியானது? வாரன் ஹேஸ்டிங்ஸ், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆர்கனைசர் ஆஃப் த பிரிட்டிஷ் எம்பயர். வாரன் ஹேஸ்டிங்ஸ், பிரிட்டிஷ் பேரரசின் நிர்வாக அமைப்பாளர்.
Warren Hastings played a crucial role in shaping the administrative structure of the British Empire in India. இந்தியாவில் பிரிட்டிஷ் பேரரசின் நிர்வாக கட்டமைப்பை வடிவமைப்பதில் வாரன் ஹேஸ்டிங்ஸ் முக்கிய பங்கு வகித்தார். Clive's foundation. Robert Clive laid the foundation of British rule in India through his military victories. ராபர்ட் கிளைவ் தனது இராணுவ வெற்றிகள் மூலம் இந்தியாவில் பிரிட்டிஷ் ஆட்சிக்கு அடித்தளம் அமைத்தார். Hastings' administrative reforms established administrative structure, established a functional administrative structure, including a civil service and judicial system, நிர்வாக அமைப்பை நிறுவுதல், சிவில் சர்வீஸ் மற்றும் நீதித்துறை அமைப்பு உட்பட ஒரு செயல்பாட்டு நிர்வாக அமைப்பை நிறுவுதல். Reorganized revenue collection, improving efficiency and stability. மறுசீரமைக்கப்பட்ட வருவாய் வசூல், செயல்திறன் மற்றும் நிலைத்தன்மையை மேம்படுத்துதல். Consolidated British control over various regions, strengthening the empire's foundation. ஒருங்கிணைந்த பிரிட்டிஷ் கட்டுப்பாடு, பல்வேறு பிராந்தியங்களில் ஒருங்கிணைந்த பிரிட்டிஷ் கட்டுப்பாடு பேரரசின் அடித்தளத்தை வலுப்படுத்துதல். Legacy laid the foundation for future governance and administration in British India. எதிர்கால நிர்வாகத்திற்கான அடித்தளம் அமைத்தார். பிரிட்டிஷ் இந்தியாவில் எதிர்கால நிர்வாகம் மற்றும் நிர்வாகத்திற்கான அடித்தளத்தை அமைத்தார். Transformed British rule from a military occupation to a more structured and organized administrative entity. மாற்றப்பட்ட பிரிட்டிஷ் ஆட்சி, இராணுவ ஆக்கிரமிப்பிலிருந்து பிரிட்டிஷ் ஆட்சியை மிகவும் கட்டமைக்கப்பட்ட மற்றும் ஒழுங்கமைக்கப்பட்ட நிர்வாக அமைப்பாக மாற்றினார். Conclusion. Just as Clive was the founder of the British Empire in India, Warren Hastings was the organizer of its administration. இந்தியாவில் பிரிட்டிஷ் பேரரசை நிறுவியவர் கிளைவ் போலவே அதன் நிர்வாகத்தின் அமைப்பாளராக வாரன் ஹேஸ்டிங்ஸும் இருந்தார். இரட்டை அரசாங்க முறை ஆரம்பத்திலிருந்தே முழுமையான தோல்வியாக இருந்தது. முதலாவதாக, தனியார் வர்த்தகத்தின் துஷ்பிரயோகம் முன்னெப்போதையும் விட அதிக உச்சத்தை எட்டியது. இரண்டாவதாக, நிறுவனத்தின் அதிகரிப்புக்கான கோரிக்கைகள் விவசாயிகளை கடுமையாக ஒடுக்குவதற்கு வழிவகுத்தன. ஆராயுங்கள். ராபர்ட் கிளைவ் 1765 ஆண்டு வங்காளத்தில் நிறுவிய இரட்டை அரசாங்க முறை dual system of government வரலாற்றில் ஒரு மோசமான நிர்வாக அமைப்பாக கருதப்படுகிறது. இந்த புகழ்பெற்ற கூற்று இந்த அமைப்பின் தோல்விக்கான இரண்டு முக்கிய காரணிகளை துல்லியமாகச் சுட்டிக்காட்டுகிறது. இந்த இரட்டை ஆட்சி முறை எவ்வாறு ஆரம்பத்திலிருந்தே தோல்வியடைந்தது என்பதை நாம் விரிவாக ஆராயலாம். இரட்டை அரசாங்க முறை என்றால் என்ன? 1765 ஆண்டு பக்சார் போருக்குப் பிறகு முகலாய பேரரசர் இரண்டாம் ஷா ஆலம் பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனிக்கு வங்காளம், பீகார் மற்றும் ஒரிசா ஆகிய 3 மாகாணங்களின் திவானி உரிமையை வழங்கினார். திவானி வருவாய் உரிமை, வரி வசூல் மற்றும் சிவில் நீதி நிர்வாகத்திற்கான உரிமை கம்பெனியிடம் இருந்தது. நிஜாமத் நிர்வாக பொறுப்பு, இராணுவம், சட்டம் மற்றும் ஒழுங்கு மற்றும் கிரிமினல் நீதி நிர்வாகத்திற்கான பொறுப்பு பெயரளவில் வங்காள நவாபிடமே இருந்தது. இதன் விளைவாக கம்பெனிக்கு அதிகாரம் இருந்தது, ஆனால் பொறுப்பு இல்லை. நவாபுக்கு பொறுப்பு இருந்தது, ஆனால் அதிகாரம் இல்லை. இந்த முரண்பட்ட அமைப்பே தோல்விக்கு வித்திட்டது. தனியார் வர்த்தகத்தின் துஷ்பிரயோகம் பிரைவேட் ட்ரேட் அபியூஸ். இந்த கூற்றில் சுட்டிக்காட்டப்பட்ட முதல் தோல்வி காரணி இரட்டை ஆட்சி முறையில் தனியார் வர்த்தகம் உச்சக்கட்ட துஷ்பிரயோகத்தை எட்டியது என்பதாகும். தஸ்தக் துஷ்பிரயோகம். வர்த்தகச் சலுகை. கம்பெனி அதிகாரிகள் வரிச் சலுகை அளிக்கும் தஸ்தக் என்ற அனுமதிச் சீட்டை தங்கள் சொந்த தனியார் வர்த்தகத்திற்கும் பயன்படுத்தத் தொடங்கினர்.
இந்திய வர்த்தகர்கள் மீதான தாக்கம். கம்பெனி அதிகாரிகள் உள்ளூர் இந்திய வர்த்தகர்களுக்கும் தங்கள் தஸ்தக்குகளை விற்று உள்ளூர் வர்த்தகர்கள் செலுத்த வேண்டிய வரியை செலுத்தாமல் தடுத்தனர். இதனால் நவாப் அரசுக்கு வரவேண்டிய வருவாய் குறைந்தது. ஏகபோக சுரண்டல். கம்பெனி அதிகாரிகள் உப்பு, வெற்றிலை போன்ற அத்தியாவசிய பொருட்களின் வர்த்தகத்தில் தங்கள் அதிகாரத்தை பயன்படுத்தி முழுமையான ஏகபோகத்தை உருவாக்கினர். இந்திய வர்த்தகர்களை போட்டியிட முடியாமல் செய்து பொருட்களை அடிமாட்டு விலைக்கு வாங்கி அதிக விலைக்கு விற்றனர். நிர்வாகத்தின் மீதான ஊழல். திவானி கம்பெனியிடம் இருந்ததால் கம்பெனி அதிகாரிகள் ஊழல் நிறைந்தவர்களாகவும் விரைவாகச் செல்வம் குவிப்பதிலும் மட்டுமே கவனம் செலுத்தினர். இது நவாபின் நிர்வாக அதிகாரத்தை மேலும் பலவீனப்படுத்தியது. விவசாயிகளின் ஒடுக்குமுறை. ஆப்ரேஷன் ஆஃப் ஃபார்மர்ஸ். இரண்டாவது தோல்வி காரணி கம்பெனியின் அதிகரித்த பண கோரிக்கைகளால் விவசாயிகள் கடுமையாக ஒடுக்கப்பட்டனர் என்பதாகும். வரி வருவாய்க்கான கடும் அழுத்தம். அதிகரித்த கோரிக்கைகள். வங்காளத்தில் இருந்து கிடைத்த வரி வருவாயை இராணுவச் செலவுகளுக்கும் கம்பெனியின் பங்குதாரர்களுக்கு ஈவுத்தொகை வழங்குவதற்கும் கம்பெனி பயன்படுத்தியது. இதனால் கம்பெனிக்கு அதிகபட்ச வரி வருவாய் தேவைப்பட்டது. ஒடுக்குமுறை. அதிக வருவாயை பெற கம்பெனி அதிகாரிகள் உள்ளூர் வரி வசூலிப்பவர்களை ஜமீன்தார்கள் அல்லது ஒப்பந்தக்காரர்கள் அதிக அழுத்தத்திற்கு உள்ளாக்கினர். இதன் விளைவாக வரி வசூலிப்பவர்கள் விவசாயிகளை கடுமையாக ஒடுக்கி நிர்ணயிக்கப்பட்ட அளவை விட அதிக வரிகளை பெற்றனர். விவசாயத்தின் சீரழிவு. வரி வசூல் நிலையாக இருக்க வேண்டும் என்ற அழுத்தம் காரணமாக வெள்ளம் அல்லது பஞ்சம் போன்ற இயற்கை சீற்றங்களின் போது விவசாயிகளுக்கு எந்தவித நிவாரணமும் வழங்கப்படவில்லை. விவசாய நிலங்களில் இருந்து தொடர்ந்து சுரண்டப்பட்டதால் விவசாயிகள் தங்கள் சாகுபடியை கைவிட்டு கிராமப்புற பொருளாதாரம் சிதைந்தது. 1770 ஆண்டு வங்காள பஞ்சம். பெங்கால் ஃபேமன் ஆஃப் 1770 இரட்டை ஆட்சி முறையின் தோல்வியை உச்சத்திற்கு கொண்டு சென்றது 1770 ஆண்டு பஞ்சம் ஆகும். நிர்வாக பொறுப்பு நவாபிடமும் வரி வசூல் கம்பெனியிடமும் இருந்ததால் யாரும் நிவாரணப் பணிகளை செய்ய முன்வரவில்லை. கம்பெனி அதிகாரிகள் பஞ்சத்தின் போதும் வரி வசூலை குறைக்க மறுத்தனர். இந்த பஞ்சத்தில் வங்காளத்தின் மக்கள் தொகையில் 1/3 பகுதியினர் உயிரிழந்தனர். முடிவுரை. இரட்டை அரசாங்க முறை ஆரம்பத்திலிருந்தே முழுமையான தோல்வியாக இருந்தது என்ற கூற்று வரலாற்று ரீதியாகச் சரியானதும் துல்லியமானதுமாகும். கிளைவு உருவாக்கிய இந்த அமைப்பில் கம்பெனி அதிகாரிகள் பொறுப்புணர்வின்றி தனிப்பட்ட வர்த்தகம் மூலம் பேராசைப்பட்டு செயல்பட்டனர். அதே நேரத்தில் வரி வருவாய்க்கான கம்பெனியின் கடுமையான கோரிக்கைகள் பொறுப்புள்ள நிர்வாகத்தின் வழிகாட்டுதல் இல்லாமல் விவசாயிகளை அழித்தது. இந்த நிர்வாகச் சீர்கேடும் இரக்கமற்ற சுரண்டலும் இறுதியில் பஞ்சத்தில் உச்சத்தை எட்டியது. இதன் விளைவாக 1772 ஆண்டு வாரன் ஹேஸ்டிங்ஸ் இந்த இரட்டை ஆட்சி முறையை ரத்து செய்து வங்காளத்தை நேரடியாக பிரிட்டிஷ் கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வந்தார். The dual system of government was a complete failure from the outset. In the first place, the abuse of the private trade reached a greater height than ever. In the second place, the demands of the company for the increase led to gross oppression of the peasantry. Examine. இரட்டை அரசாங்க முறை ஆரம்பத்திலிருந்தே முழுமையான தோல்வியாக இருந்தது. முதலாவதாக தனியார் வர்த்தகத்தின் துஷ்பிரயோகம் முன்னெப்போதையும் விட அதிக உச்சத்தை எட்டியது. இரண்டாவதாக நிறுவனத்தின் அதிகரிப்புக்கான கோரிக்கைகள் விவசாயிகளை கடுமையாக ஒடுக்குவதற்கு வழிவகுத்தன. ஆராயுங்கள். Dual system of government, failure and consequences. இரட்டை அரசாங்க முறை, தோல்வி மற்றும் விளைவுகள். The dual system of government introduced by the Robert Clive in Bengal in 1765 was really a failure.
1765ஆம் ஆண்டு வங்காளத்தில் ராபர்ட் கிளைவ் அறிமுகப்படுத்திய இரட்டை ஆட்சி முறை உண்மையில் தோல்வியடைந்தது. அபியூஸ் ஆஃப் பிரைவேட் ட்ரேட் தனியார் வர்த்தகத்தை துஷ்பிரயோகம் செய்தல், அன்ரெகுலேட்டட் பிரைவேட் ட்ரேட் பை கம்பெனி அஃபிஷியல்ஸ் ரிசல்ட்டிங் இன் வைட்ஸ்பிரெட் அபியூஸ் அண்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன். ஒழுங்குபடுத்தப்படாத தனியார் வர்த்தகம், நிறுவன அதிகாரிகளால் ஒழுங்குபடுத்தப்படாத தனியார் வர்த்தகம், இதன் விளைவாக பரவலான துஷ்பிரயோகம் மற்றும் சுரண்டல் ஏற்பட்டது. Conflict between the company's commercial interests and its administrative responsibilities. மோதல், நிறுவனத்தின் வணிக நலன்களுக்கும் அதன் நிர்வாக பொறுப்புகளுக்கும் இடையிலான மோதல். Oppression of peasantry விவசாயிகளை ஒடுக்குதல். Excessive revenue demands by the company, resulting in oppression of the peasantry. அதிகப்படியான வருவாய் கோரிக்கைகள், நிறுவனத்தின் அதிகப்படியான வருவாய் கோரிக்கைகள், இதன் விளைவாக விவசாயிகள் ஒடுக்கப்பட்டனர். Economic hardship and suffering for the peasants, leading to widespread discontent. பொருளாதார நெருக்கடி, விவசாயிகளுக்கு பொருளாதார கஷ்டங்கள் மற்றும் துன்பங்கள் பரவலான அதிருப்திக்கு வழிவகுத்தன. Breakdown of governance. The Nawab had only the form of power, but not the resources. The company had money power but avoided responsibility for administration. This duality led to lawlessness, inefficiency, and suffering of the people. ஆட்சி குழப்பம். நவாப் பெயருக்கு மட்டுமே அதிகாரம் இருந்தார். கம்பெனிக்கு பண அதிகாரம் இருந்தும் பொறுப்பேற்கவில்லை. இந்த இரட்டைத்தன்மை மக்கள் துன்பத்திற்கு காரணமாகியது. Famine of 1770. The oppressive revenue policy and neglect of administration worsened the famine. Millions died, showing the total collapse of the system. 1770 பட்டினி, வருவாய் கொள்கையின் கடுமை மற்றும் அலட்சியம் பட்டினியை மோசமாக்கியது. லட்சக்கணக்கானோர் இறந்தனர். இது முழுமையான தோல்வியை காட்டியது. Conclusion. The dual system of government was a failure due to the unchecked abuse of private trade and the oppressive revenue demands, ultimately harming the people and the economy. Thus, the dual system failed from the beginning, as it enriched company officials but destroyed Bengal's economy and society. It was finally abolished by Warren Hastings in 1772. தனியார் வர்த்தகத்தை கட்டுப்படுத்தாமல் துஷ்பிரயோகம் செய்ததாலும் ஒடுக்குமுறையான வருவாய் கோரிக்கைகள் காரணமாகவும் இரட்டை அரசாங்க முறை தோல்வியடைந்தது, இறுதியில் மக்களுக்கும் பொருளாதாரத்திற்கும் தீங்கு விளைவித்தது. இதனால் இரட்டை முறை ஆரம்பத்திலிருந்தே தோல்வியடைந்தது, ஏனெனில் அது நிறுவன அதிகாரிகளை வளப்படுத்தியது, ஆனால் வங்காளத்தின் பொருளாதாரத்தையும் சமூகத்தையும் அழித்தது. இறுதியாக இது 1772 வாரன் ஹேஸ்டிங்ஸால் ஒழிக்கப்பட்டது. வெல்லெஸ்லியின் விரிவாக்க கொள்கையின் அடிப்படை காரணிகள் மற்றும் சக்திகள். ரிச்சர்ட் வெல்லெஸ்லி பிரபு. லார்ட் ரிச்சர்ட் வெல்ஸ்லி ஆட்சிக்காலம் 1798 முதல் 1805 வரை. இந்தியாவில் பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனியின் EIC வரலாற்றில் மிகவும் ஆக்கிரமிப்புடன் விரிவாக்கம் செய்த கவர்னர் ஜெனரல்களில் ஒருவராக கருதப்படுகிறார். அவரது அடிப்படை கொள்கை இந்திய துணைக் கண்டத்தில் பிரிட்டிஷ் ஆதிக்கத்தை உச்சநிலைக்கு பாரமவுண்ட்சி கொண்டு வருவதே ஆகும். அவரது தீவிர விரிவாக்க கொள்கையின் அடிப்படை காரணிகள் ஏன், மற்றும் அதைச் செயல்படுத்திய சக்திகள் எப்படி? பின்வருமாறு. அடிப்படை காரணிகள். டிரைவிங் ஃபேக்டர்ஸ். ஏன் விரிவாக்க வேண்டும்? வெல்லெஸ்லியின் கொள்கை முதன்மையாக புவிசார் அரசியல், ஜியோபொலிட்டிக்கல் மற்றும் வர்த்தக நலன்களின் அடிப்படையில் அமைந்திருந்தது. ஐரோப்பிய போட்டி மற்றும் பிரெஞ்சு அச்சுறுத்தல். பிரெஞ்சு ஆதிக்கம். இந்த காலத்தில் நெப்போலியன் தலைமையில் பிரான்ஸ் ஐரோப்பாவில் ஆதிக்கம் செலுத்தி வந்தது. நெப்போலியன் எகிப்து மீது படையெடுத்து 1798 இந்தியாவுக்குள் நுழைய முயற்சி செய்யக்கூடும் என்ற கடுமையான அச்சம் பிரிட்டிஷ் தரப்பில் நிலவியது.
உள்ளூர் கூட்டணி பிரெஞ்சுக்காரர்கள் மைசூர் மன்னர் திப்பு சுல்தான் மற்றும் மராத்திய தலைவர்கள் போன்ற இந்திய ஆட்சியாளர்களுடன் கூட்டணி அமைக்கலாம் என்ற சந்தேகம் இந்தியச் சுதேச அரசுகளை தன் கட்டுப்பாட்டில் கொண்டுவர வெல்லஸ்லிக்கு ஒரு முக்கிய காரணமாக அமைந்தது. பாதுகாப்பு தேவை. இந்த வெளிப்புற அச்சுறுத்தல்களை கட்டுப்படுத்த இந்தியாவில் உள்ள அனைத்துச் சுதேச அரசுகளும் பிரிட்டிஷ் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வரப்பட வேண்டும் என்று வெல்லஸ்லி நம்பினார். பிரிட்டிஷ் ஆதிக்கத்தை நிறுவுதல் பாரமவுண்ட்சி உச்சநிலை ஆசை. வெல்லஸ்லி இந்தியாவில் கம்பெனியை ஒரு வர்த்தக சக்தியாக அல்லாமல் உச்ச இறையாண்மை கொண்ட அரசியல் மற்றும் இராணுவ சக்தியாக நிலைநிறுத்த விரும்பினார். இந்தியாவில் சட்டம் மற்றும் ஒழுங்கு இந்திய அரசர்கள் சண்டையிட்டுக் கொள்வதாலும் குழப்பம் நிலவுவதாலும் கம்பெனியின் வர்த்தக மற்றும் இராணுவ நலன்களுக்கு இடையூறு ஏற்படுவதாக அவர் கருதினார். நிலையான ஆட்சிக்கு பிரிட்டிஷ் கட்டுப்பாடே ஒரே வழி என்று அவர் நம்பினார். பொருளாதார மற்றும் வர்த்தக நலன்கள். நிலையான வருவாய். கிளைவின் இரட்டை ஆட்சி முறைக்கு பிறகு கம்பெனியின் நிதி நிலைமை நிலையற்றதாக இருந்தது. இராணுவச் செலவுகளுக்கும் கம்பெனி பங்குதாரர்களுக்கு ஈவுத்தொகை கொடுப்பதற்கும் நிலையான மற்றும் பெரிய வருவாய் ஆதாரம் தேவைப்பட்டது. சந்தை விரிவாக்கம். பிரிட்டிஷ் ஆதிக்கத்தின் கீழ் இந்திய பகுதிகளை கொண்டு வருவது இங்கிலாந்தில் உற்பத்தி செய்யப்பட்ட பொருட்களுக்கு விரிவான சந்தையை உருவாக்கும் என்று நம்பப்பட்டது. விரிவாக்கத்தின் சக்திகள். டூல்ஸ் அண்ட் ஃபோர்சஸ். எப்படி விரிவாக்கம் செய்தார்? வெல்லஸ்லி தனது விரிவாக்க கொள்கையை 2 முக்கிய வழிகளில் செயல்படுத்தினார். துணைப்படை கூட்டணி அமைப்பு சப்சிடரி அலையன்ஸ் சிஸ்டம். இதுவே வெல்லஸ்லியின் விரிவாக்க கொள்கையின் முக்கிய கருவி ஆகும். இந்த ஒப்பந்தத்தின் முக்கிய நிபந்தனைகள். படைகள். இந்திய ஆட்சியாளர் தனது இராணுவத்தை கலைத்துவிட்டு பிரிட்டிஷ் படைகளின் ஒரு பகுதியை தன் தலைநகரில் நிரந்தரமாக வைத்துக்கொள்ள வேண்டும். செலவு. அந்த பிரிட்டிஷ் படையின் பராமரிப்புச் செலவுக்காக அவர் தன் பிரதேசத்தின் ஒரு பகுதியை அல்லது பெரிய தொகையை பிரிட்டிஷாரிடம் ஒப்படைக்க வேண்டும். தனிமைப்படுத்தல். ஆட்சியாளர் வேறு எந்த ஐரோப்பியருடனோ அல்லது இந்திய ஆட்சியாளருடனோ பிரிட்டிஷாரின் அனுமதியின்றி தொடர்பு கொள்ளக்கூடாது. விளைவு. இதன் மூலம் சுதேச அரசுகள் தங்கள் சுதந்திரத்தை இழந்து பிரிட்டிஷ் கட்டுப்பாட்டின் கீழ் வந்தன. ஆக்கிரமிப்புக்கான இராணுவ பிரச்சாரம் இல்லாமல் அரசியல் ஒப்பந்தம் மூலம் கம்பெனி தனது ஆதிக்கத்தை விரிவுபடுத்தியது. முக்கியமாக கையெழுத்திட்டவர்கள். ஹைதராபாத் நிஜாம் முதல் அரசு 1798. அவத் ஓக் மைசூர் மராத்திய பேஷ்வா போன்றோர். நேரடி படையெடுப்பு மற்றும் போர். டைரக்ட் மிலிட்டரி இன்டர்வென்ஷன். துணைப்படை கூட்டணியில் இணைய மறுத்த அல்லது பிரிட்டிஷ் மேலாதிக்கத்தை ஏற்க மறுத்த அரசுகளுக்கு எதிராக வெல்லஸ்லி நேரடியாக போர் தொடுத்தார். நான்காம் ஆங்கிலோ மைசூர் போர். 4th ஆங்கிலோ மைசூர் வா 1799. திப்பு சுல்தான் பிரெஞ்சுக்காரர்களுடன் தொடர்பு வைத்திருந்ததை காரணம் காட்டி வெல்லஸ்லி அவர் மீது போர் தொடுத்து தோற்கடித்தார். திப்புவின் மறைவுக்குப் பிறகு மைசூர் துணைப்படை கூட்டணியின் கீழ் கொண்டு வரப்பட்டது. 2ஆம் ஆங்கிலோ மராத்திய போர். 2nd ஆங்கிலோ மராத்தா வா 1803 முதல் 1805 வரை. மராத்திய தலைவர்கள் குறிப்பாக சிந்தியா மற்றும் போன்ஸ்லே துணைப்படை கூட்டணியை ஏற்க மறுத்தபோது வெல்லஸ்லி போர் தொடுத்து அவர்களை தோற்கடித்தார். மராத்தியர்களின் சில முக்கிய பகுதிகளை ஆங்கிலேயர்கள் கைப்பற்றினர். விமர்சன முடிவு. வெல்லஸ்லியின் விரிவாக்க கொள்கை என்பது தற்செயலானது அல்ல, வேண்டுமென்றே திட்டமிடப்பட்டது ஆகும். அடிப்படை. அவரது அடிப்படை காரணம் இந்தியாவில் பிரெஞ்சு அச்சுறுத்தலை கட்டுப்படுத்துதல் மற்றும் பிரிட்டிஷ் மேலாதிக்கத்தை நிறுவுதல் என்பதே ஆகும். சக்தி. இந்த காரணங்களை செயல்படுத்த அவர் துணைப்படை கூட்டணி என்ற அரசியல் கருவியை பிரதானமாக பயன்படுத்தினார், மேலும் தேவைப்பட்டால் நேரடி இராணுவ படையெடுப்பையும் நடத்தினார். வெல்லஸ்லியின் கொள்கையே இந்தியாவில் பிரிட்டிஷ் பேரரசை புவியியல் ரீதியாக கிளைவ் மற்றும் ஹேஸ்டிங்ஸ் காலத்தை விட பன்மடங்கு விரிவுபடுத்தி அதனை இந்திய துணைக்கண்டத்தின் முக்கிய சக்தியாக மாற்றியது.
What were the underlying factors and forces of Wellesley's policy of expansion? வெல்லஸ்லியின் விரிவாக்கக் கொள்கையின் அடிப்படை காரணிகள் மற்றும் சக்திகள் என்ன? Large-scale expansion of British rule in India occurred during the Governor-Generalship 1798 முதல் 1805 வரை of Lord Wellesley. இந்தியாவில் பிரிட்டிஷ் ஆட்சியின் பெரிய அளவிலான விரிவாக்கம் லார்ட் வெல்லஸ்லியின் கவர்னர் ஜெனரல் பதவியின் போது நிகழ்ந்தது. Factors of Wellesley's policy of expansion. வெல்லஸ்லியின் விரிவாக்கக் கொள்கையின் காரணிகள். Commercial interests. The British EIC wanted to expand its territorial control to secure trade routes, resources, and markets, enhancing its economic power and influence in India. வணிக நலன்கள். பிரிட்டிஷ் கிழக்கிந்திய நிறுவனம் இந்தியாவில் அதன் பொருளாதார சக்தியையும் செல்வாக்கையும் மேம்படுத்துவதன் மூலம் வர்த்தக வழிகள், வளங்கள் மற்றும் சந்தைகளை பாதுகாக்க அதன் பிராந்திய கட்டுப்பாட்டை விரிவுபடுத்த விரும்பியது. Competition with other European powers. Wellesley was concerned about the influence of other European powers, such as the French in India. He wanted to eliminate or reduce their presence and secure British dominance. பிற ஐரோப்பிய சக்திகளுடனான போட்டி. இந்தியாவில் பிரெஞ்சுக்காரர்கள் போன்ற பிற ஐரோப்பிய சக்திகளின் செல்வாக்கு குறித்து வெல்லஸ்லி கவலைப்பட்டார். அவர்களின் இருப்பை நீக்கவோ அல்லது குறைக்கவோ மற்றும் பிரிட்டிஷ் ஆதிக்கத்தை பாதுகாக்க அவர் விரும்பினார். Indian politics and fragmentation. Wellesley took advantage of the political instability and fragmentation in India, mostly using diplomacy and military force to expand British control. இந்திய அரசியல் மற்றும் துண்டு துண்டாக. வெல்லஸ்லி இந்தியாவில் அரசியல் நிலைத்தன்மை மற்றும் துண்டு துண்டாக இருப்பதை பயன்படுத்திக் கொண்டார், பெரும்பாலும் பிரிட்டிஷ் கட்டுப்பாட்டை விரிவுபடுத்த ராஜதந்திரம் மற்றும் இராணுவ பலத்தை பயன்படுத்தினார். Imperial ambitions. The British government and the EIC had imperial ambitions to establish British supremacy in India. ஏகாதிபத்திய லட்சியங்கள். பிரிட்டிஷ் அரசாங்கமும் கிழக்கிந்திய நிறுவனமும் இந்தியாவில் பிரிட்டிஷ் மேலாதிக்கத்தை நிறுவ ஏகாதிபத்திய லட்சியங்களை கொண்டிருந்தன. Diplomatic and military strategies. Wellesley employed diplomatic alliances, treaties, and military conquests to expand British territory and influence, mostly using the subsidiary alliance system to bring Indian states under British control. ராஜதந்திர மற்றும் இராணுவ உத்திகள். பிரிட்டிஷ் பிரதேசத்தையும் செல்வாக்கையும் விரிவுபடுத்த வெல்லஸ்லி ராஜதந்திர கூட்டணிகள், ஒப்பந்தங்கள் மற்றும் இராணுவ வெற்றிகளை பயன்படுத்தினார், பெரும்பாலும் துணை கூட்டணி முறையை பயன்படுத்தி இந்திய மாநிலங்களை பிரிட்டிஷ் கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வந்தார். These factors collectively shaped Wellesley's aggressive expansionist policy, significantly altering the political landscape of India and laying the foundation for British dominance. இந்த காரணிகள் கூட்டாக வெல்லஸ்லியின் ஆக்கிரமிப்பு விரிவாக்க கொள்கையை வடிவமைத்தன, இது இந்தியாவின் அரசியல் நிலப்பரப்பை கணிசமாக மாற்றியது மற்றும் பிரிட்டிஷ் ஆதிக்கத்திற்கு அடித்தளம் அமைத்தது. கிழக்கிந்திய கம்பெனி இந்தியாவில் சட்டப்பூர்வ அதிகாரம் மிக்கதாக மாறியது எப்படி? கிழக்கிந்திய கம்பெனி ஈஸ்ட் இந்தியா கம்பெனி EIC ஆரம்பத்தில் ஒரு சாதாரண வர்த்தக நிறுவனமாக இருந்து பின்னர் இந்தியாவில் சட்டப்பூர்வ அதிகாரம் மிக்க பேரரசாளராக மாறியது என்பது ஒரு படிப்படியான, மூலோபாய ரீதியான மற்றும் பல அரசியல் நிகழ்வுகளின் விளைவாகும். கம்பெனியின் இந்த மாற்றத்தை நாம் 4 முக்கிய கட்டங்களாக பிரிக்கலாம். முதல் கட்டம் வர்த்தக அனுமதி மற்றும் வர்த்தக போட்டி. 1600 முதல் 1757 வரை கம்பெனியின் ஆரம்ப நோக்கம் இந்தியாவில் வணிகம் செய்வதற்கான சட்டப்பூர்வ அனுமதியை பெறுவது மட்டுமே. அனுமதி பெறுதல். 1600ஆம் ஆண்டு இங்கிலாந்து ராணி எலிசபெத் முதலாம் இடம் வர்த்தக உரிமையை பெற்ற கம்பெனி பின்னர் முகலாய பேரரசர்களிடம் வர்த்தக மையங்களை ஃபேக்டரிஸ் நிறுவ அனுமதி பெற்றது. போட்டி மற்றும் பாதுகாப்பு. 17ஆம் நூற்றாண்டில் கம்பெனி தனது வர்த்தக மையங்களை பிரெஞ்சுக்காரர்கள், போர்த்துகீசியர்கள், டச்சுக்காரர்கள் போன்ற ஐரோப்பிய போட்டியாளர்களிடமிருந்து பாதுகாப்பதற்காக படைபலத்தை வளர்த்தது. வர்த்தக உரிமைகளை பாதுகாக்க கோட்டைகள் கட்டப்பட்டு இராணுவ படைகள் நியமிக்கப்பட்டன.
இரண்டாம் கட்டம் அரசியல் ஆதிக்கத்தின் ஆரம்பம் 1757 முதல் 1764 வரை. இந்த காலகட்டத்தில் கம்பெனி உள்ளூர் அரசியல் மோதல்களில் தலையிட்டு சட்டப்பூர்வமான அதிகாரத்தின் முதல் படிகளை எட்டியது. பிளாசி போர் 1757. ராபர்ட் கிளைவ் தலைமையிலான கம்பெனி படைகள் வங்காள நவாப் சிராஜ் உத் தௌலாவை சூழ்ச்சியால் தோற்கடித்தன. இது கம்பெனியை ஒரு வர்த்தக சக்தியிலிருந்து அரசாளும் சக்தியாக மாற்றியது. விளைவு: வங்காளத்தில் கம்பெனியின் ஆதரவு பெற்ற கதா புள்ளி ஃபாவை நவாபாக மீர் ஜஃபா நியமித்து நிதிச் சலுகைகளையும் அதிக வரி விலக்குகளையும் பெற்றது. இது சட்டப்பூர்வ ஆதிக்கத்திற்கான முதல் அரசியல் அடியாகும். பக்சார் போர் 1764. கம்பெனி படைகள் வங்காளத்தின் புதிய நவாப் மீர் காசிம், அவத் நவாப் மற்றும் முகலாய பேரரசர் ஆகியோரின் கூட்டுப் படைகளை தோற்கடித்தன. மூன்றாம் கட்டம் சட்டப்பூர்வ மற்றும் நிதி அதிகாரம் 1765 முதல் 1813 வரை. பக்சார் போரின் வெற்றியானது கம்பெனியின் அதிகாரத்திற்குச் சட்டப்பூர்வ அங்கீகாரத்தை பெற்றுத்தந்தது. அலாகாபாத் ஒப்பந்தம் 1765. பக்சார் போருக்கு பிறகு முகலாய பேரரசர் இரண்டாம் ஷா ஆலம் வங்காளம், பீகார் மற்றும் ஒரிசா ஆகிய 3 வளமான மாகாணங்களின் திவானி டவானி உரிமையை நிலவரி வசூல் மற்றும் சிவில் நீதி நிர்வாக உரிமை கம்பெனிக்கு வழங்கினார். சட்டப்பூர்வ அடித்தளம்: இந்த திவானி உரிமை கம்பெனியை ஒரு சாதாரண வர்த்தக அமைப்பிலிருந்து இந்தியாவில் நிலவரி வசூலிக்கவும் சட்டத்தை நிர்வகிக்கவும் சட்டப்பூர்வ உரிமை பெற்ற நிர்வாக அமைப்பாக மாற்றியது. இரட்டை ஆட்சி முறை 1765 முதல் 1772 வரை. ராபர்ட் கிளைவ் திவானி அதிகாரம் கம்பெனியிடமும் நிர்வாக பொறுப்பு நிஜாமத் நவாபிடமும் உள்ள இரட்டை ஆட்சி முறையை நிறுவினார். ஒழுங்குபடுத்தும் சட்டம் 1773. கம்பெனி நிர்வாகத்தில் ஏற்பட்ட ஊழல் மற்றும் நிதிச் சிக்கல்கள் காரணமாக பிரிட்டிஷ் பாராளுமன்றம் தலையிட்டு இந்தச் சட்டத்தை நிறைவேற்றியது. இது கம்பெனியின் செயல்பாடுகளை கட்டுப்படுத்தவும் இந்தியாவில் ஒரு மையப்படுத்தப்பட்ட நிர்வாக அமைப்பை கவர்னர் ஜெனரல் பதவி உருவாக்கவும் உதவியது. நான்காம் கட்டம் உச்ச இறையாண்மை மற்றும் ஆக்கிரமிப்பு கொள்கைகள் 1813 முதல் 1858 வரை. இந்த காலகட்டத்தில் கம்பெனி உள்ளூர் அரசுகளின் சுதந்திரத்தை ஒடுக்கி இந்தியாவில் உச்ச இறையாண்மை பாரமவுண்ட் பவர் என்ற சட்டப்பூர்வ நிலையை அடைந்தது. துணைப்படை கூட்டணி சப்சடரி அலையன்ஸ் வெல்லஸ்லி பிரபு 1798 முதல் 1805 வரை துணைப்படை கூட்டணி அமைப்பை அறிமுகப்படுத்தினார். இது இந்தியச் சுதேச அரசுகளை தங்கள் இராணுவத்தையும் வெளிவிவகாரங்களையும் கம்பெனியிடம் ஒப்படைக்க கட்டாயப்படுத்தியது. இது இராணுவ போரின்றி இந்திய பகுதிகளை பிரிட்டிஷ் கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வந்தது. நேரடி இணைப்பு: மராத்திய போர்கள் 1818 மற்றும் ஆங்கிலோ சீக்கிய போர்கள் 1849 மூலம் கம்பெனி மற்ற வலிமைமிக்க பிராந்திய சக்திகளை தோற்கடித்தது. வாரிசு உரிமை மறுப்பு கொள்கை டாக்ட்ரீன் ஆஃப் லாப்ஸ் டல்ஹவுசி பிரபு 1848 முதல் 1856 வரை. இந்த கொள்கையின் மூலம் சத்தாரா, ஜான்சி போன்ற பல அரசுகளை சட்டபூர்வமான காரணங்களை காட்டி இணைத்தார். முடிவுரை: கிழக்கிந்திய கம்பெனி சட்டப்பூர்வ அதிகாரம் மிக்கதாக மாறியது என்பது வெற்றிகரமான போர்கள், மூலோபாய ஒப்பந்தங்கள் மற்றும் பிரிட்டிஷ் பாராளுமன்றத்தால் காலத்திற்கு காலம் இயற்றப்பட்ட சட்டங்கள் ஆகிய 3இன் கலவையின் விளைவாகும். ஆரம்பத்தில் வர்த்தக உரிமை மட்டுமே கொண்டிருந்த கம்பெனி படிப்படியாக அரசியல் அதிகாரம் பிளாசி, சட்டப்பூர்வ வரி வசூல் உரிமை திவானி, நிர்வாகக் கட்டுப்பாடு ஒழுங்குபடுத்தும் சட்டம் மற்றும் இறுதி இணைப்பு டல்ஹவுசி கொள்கைகள் ஆகியவற்றின் மூலம் இந்தியாவில் ஒரு முழுமையான சட்டப்பூர்வ பேரரசாக உருவெடுத்தது. How did the East Indian Company become the de jure power in India? கிழக்கிந்திய கம்பெனி இந்தியாவில் சட்டப்பூர்வ அதிகாரம் மிக்கதாக எப்படி மாறியது? Rise to the jure power in India. இந்தியாவில் கிழக்கிந்திய கம்பெனி சட்டப்பூர்வ அதிகாரத்தை நோக்கி உயர்ந்தது. The transformation into a de jure power in India was a gradual process.
இந்தியாவில் கிழக்கிந்திய கம்பெனி சட்டப்பூர்வ அதிகாரத்தை நோக்கி மாறியது படிப்படியான செயல்முறையாகும். கீ இவெண்ட்ஸ் அண்ட் ஃபேக்டர்ஸ் முக்கிய நிகழ்வுகள் மற்றும் காரணிகள். பேட்டில் ஆஃப் பிளாசி 1757. தி கம்பெனி எஸ் விக்டரி ஓவர் த பெங்கால் ரூலர் சிராஜ் உத் தௌலா மார்க் த பிகினிங் ஆஃப் இட்ஸ் எக்ஸ்பான்ஷன் இன் இந்தியா. பிளாசி போர் 1757 வங்காள ஆட்சியாளர் சிராஜ் உத் தௌலாவை நிறுவனம் வென்றது, இந்தியாவில் அதன் விரிவாக்கத்தின் தொடக்கத்தை குறித்தது. கிராண்ட் ஆஃப் திவானி 1765. The Mughal emperor granted the company the Diwani right to collect revenue of Bengal, Bihar, and Orissa. திவானி மானியம் 1765. முகலாய பேரரசர் நிறுவனத்திற்கு வங்காளம், பீகார் மற்றும் ஒரிசாவின் திவானி வருவாய் வசூலிக்கும் உரிமை வழங்கினார். Regulating Act of 1773. The British Parliament passed the Regulating Act, which established the company's rule in India and created a governor-general position. 1773 ஆண்டின் ஒழுங்குமுறை சட்டம் பிரிட்டிஷ் பாராளுமன்றம் ஒழுங்குமுறை சட்டத்தை நிறைவேற்றியது, இது இந்தியாவில் நிறுவனத்தின் ஆட்சியை நிறுவி ஒரு கவர்னர் ஜெனரல் பதவியை உருவாக்கியது. சார்ட்டர் ஆக்ட் ஆஃப் 1833. The Charter Act made the company the administrative authority in India, with the Governor General as the chief authority. 1833 ஆண்டின் சாசனச் சட்டம் சட்டம் நிறுவனத்தை இந்தியாவில் நிர்வாக அதிகாரமாக மாற்றியது, கவர்னர் ஜெனரல் தலைமை அதிகாரியாக இருந்தார். The Jua Power. Through treaties and agreements, the company entered into treaties and agreements with Indian rulers, acknowledging its authority. EIC இந்திய ஆட்சியாளர்களுடன் ஒப்பந்தங்கள் மற்றும் உடன்படிக்கையில் நுழைந்தது, அதன் அதிகாரத்தை ஒப்புக்கொண்டது. அனைத்து ட்ரீட்டீஸ் அக்ரிமெண்ட்ஸ் தான், ஆனால் அனைத்து அக்ரிமெண்ட்ஸ் ட்ரீட்டீஸ் அல்ல. ட்ரீட்டீஸ் எப்போதும் முறையானதும் கட்டாயமானதும், அக்ரிமெண்ட்ஸ் சில நேரங்களில் நெகிழ்வானதாக இருக்கலாம். By British Parliament. The British Parliament passed laws and regulations that legitimized the company's rule in India. பிரிட்டிஷ் பாராளுமன்றத்தால் இந்தியாவில் நிறுவனத்தின் ஆட்சியை சட்டப்பூர்வமாக்குவதற்கான சட்டங்கள் மற்றும் விதிமுறைகளை பிரிட்டிஷ் பாராளுமன்றம் நிறைவேற்றியது. Conclusion. The rise to the Jua power in India was a result of a combination of military victories, strategic alliances, and legislative support from the British Parliament. இந்தியாவில் கிழக்கிந்திய கம்பெனி சட்டப்படி அதிகாரத்திற்கு உயர்ந்தது, இராணுவ வெற்றிகள், மூலோபாய கூட்டணிகள் மற்றும் பிரிட்டிஷ் பாராளுமன்றத்தின் சட்டமன்ற ஆதரவு ஆகியவற்றின் கலவையின் விளைவாகும். சட்டத்தின் ஒழுங்குபடுத்துதல் நோக்கம் நன்றாக இருந்தது, ஆனால் அது நிறுவிய அமைப்பு அபூரணமானது. விமர்சன கருத்து. இந்த கூற்று பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனியின் EIC நிர்வாகத்தை கட்டுப்படுத்தவும் இந்தியாவில் அதன் செயல்பாடுகளை ஒழுங்குபடுத்தவும் பிரிட்டிஷ் பாராளுமன்றத்தால் நிறைவேற்றப்பட்ட முதல் முக்கிய சட்டம் 1773 ஆண்டின் ஒழுங்குபடுத்தும் சட்டம் த ரெகுலேட்டிங் ஆக்ட் ஆஃப் 1773 பற்றிய சரியான மதிப்பீடாகும். இந்த சட்டம் அதன் நோக்கம் மற்றும் அது நிறுவிய அமைப்பின் அபூரணம் இம்பெர்ஃபெக்ட் ஆகிய இரண்டையும் நாம் விமர்சன ரீதியாக ஆராயலாம். சட்டத்தின் நோக்கம் நன்றாக இருந்தது. த குட் இன்டென்ஷன். 1773 ஆண்டின் ஒழுங்குபடுத்தும் சட்டம் நிறைவேற்றப்பட்டதன் முக்கிய நோக்கம் இந்தியாவில் உள்ள கம்பெனி நிர்வாகம் மற்றும் அதன் அதிகாரிகளுக்கு ஒரு முடிவை கொண்டு வந்து அவர்களை ஒழுங்குபடுத்துவதாகும். நிர்வாகச் சீர்கேட்டைச் சரிசெய்தல். ஊழல் மற்றும் இரட்டை ஆட்சி முறை. ராபர்ட் கிளைவ் நிறுவிய இரட்டை ஆட்சி முறையினால் 1765 முதல் 1772 வரை வங்காளத்தில் நிர்வாகம் சீர்குலைந்தது, மேலும் கம்பெனி அதிகாரிகள் ஊழலில் திளைத்தனர். நிதி நெருக்கடி. கம்பெனி அதிகாரிகள் செல்வந்தர்களானாலும் கம்பெனியே பெரும் நிதி நெருக்கடியில் சிக்கியது. பாராளுமன்றத்தின் பதில். இந்த சட்டத்தின் முக்கிய நோக்கம் இந்த சீர்குலைந்த நிர்வாகச் சூழலை சரிசெய்வதும் கம்பெனியின் விவகாரங்களில் பாராளுமன்றத்தின் முதல் முறையான கட்டுப்பாட்டை ஏற்படுத்துவதும் ஆகும். இது ஒரு நல்லாட்சிக்கான அடித்தளத்தை இடும் நோக்கம் கொண்ட ஒரு முற்போக்கான நகர்வாகும்.
நிர்வாகத்தை மையப்படுத்துதல். மையப்படுத்தலின் ஆரம்பம் பம்பாய் மற்றும் சென்னை மாகாணங்களின் ஆளுநர்கள் வங்காளத்தின் கவர்னர் ஜெனரலின் கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வரப்பட்டனர். இதன் நோக்கம் இந்தியாவில் உள்ள பிரிட்டிஷ் பிராந்தியங்களுக்கு இடையில் ஒரு ஒழுங்கான மற்றும் மையப்படுத்தப்பட்ட நிர்வாகத்தை உருவாக்குவதாகும். சட்டம் நிறுவிய அமைப்பு அபூரணமானது. தி இம்பர்ஃபெக்ட் சிஸ்டம். சட்டத்தின் நோக்கங்கள் பாராட்டத்தக்கதாக இருந்தாலும் அது நிறுவிய நிர்வாக அமைப்பு நடைமுறையில் பல பலவீனங்களைக் கொண்டிருந்தது. இதனால் அது அபூரணமானது என்று விமர்சிக்கப்பட்டது. அதிகார போராட்டங்கள் மற்றும் மோதல்கள். கவர்னர் ஜெனரலின் பலவீனம். இச்சட்டம் வங்காளத்தின் கவர்னர் ஜெனரலாக வாரன் ஹேஸ்டிங்ஸை நியமித்தது. ஆனால் அவரது நிர்வாகத்தில் அவருக்கு உதவ நியமிக்கப்பட்ட 4 உறுப்பினர்களைக் கொண்ட நிர்வாகக் குழுவில் எக்ஸிகியூட்டிவ் கவுன்சில் அவர் ஒரு உறுப்பினராக மட்டுமே இருந்தார். வீட்டோ அதிகாரம் இல்லாதது. நிர்வாகக் குழுவில் ஏதேனும் ஒரு முடிவை எடுக்க கவர்னர் ஜெனரலுக்கு வீட்டோ அதிகாரம் வீட்டோ பவர் அளிக்கப்படவில்லை. இதனால் ஹேஸ்டிங்ஸ் பெரும்பாலான நேரங்களில் கவுன்சிலின் மற்ற உறுப்பினர்களால் முறியடிக்கப்பட்டார். நிர்வாகத் தடை. இந்த அதிகார போராட்டம் ஹேஸ்டிங்ஸின் நிர்வாகத்தை கடுமையாக தடுத்து நிறுத்தியது, மேலும் முக்கியமான முடிவுகளை எடுப்பதில் தேவையற்ற தாமதத்தையும் முரண்பாட்டையும் உருவாக்கியது. நீதித்துறை மற்றும் நிர்வாகத்தில் குழப்பம். உச்ச நீதிமன்றம். இச்சட்டம் கல்கத்தாவில் ஒரு உச்ச நீதிமன்றத்தை சுப்ரீம் கோர்ட் நிறுவியது. அதன் தலைமை நீதிபதி சர் எலிஜா இம்பே சர் எலைஜா இம்பே ஆவார். ஆளுகையின் தெளிவின்மை. இந்த சட்டம் உச்ச நீதிமன்றத்தின் அதிகார வரம்பு என்ன, அதன் நிர்வாக அதிகாரம் என்ன என்பதில் தெளிவற்ற தன்மையை வைத்திருந்தது. நீதிமன்றத்தின் எல்லை கம்பெனியின் நிர்வாக அதிகாரத்தின் மீதும் சட்டத்தின் கீழ் கொண்டுவரப்படும் நபர்கள் யார் மீதும் இருந்தது என்பதில் தெளிவு இல்லை. கவர்னர் ஜெனரலுக்கும் நீதித்துறைக்கும் இடையிலான மோதல். உச்ச நீதிமன்றம் கவர்னர் ஜெனரலின் நிர்வாக முடிவுகளை கேள்விக்குள்ளாக்கியது. உதாரணமாக நந்தகுமார் வழக்கு போன்ற நிகழ்வுகள். நிர்வாகத் தலைவர் ஹேஸ்டிங்ஸ் மற்றும் தலைமை நீதிபதி இம்பே ஆகியோரின் அதிகாரங்கள் மோதிக்கொண்டதால் நிர்வாகத்தில் குழப்பம் நிலவியது. பாராளுமன்ற கட்டுப்பாடு பலவீனம். மேற்பார்வையின் பற்றாக்குறை. சட்டம் பாராளுமன்றத்திற்கு அறிக்கை அனுப்பும்படி கம்பெனியின் இயக்குநர்களை கேட்டுக்கொண்டாலும் அது கம்பெனியின் விவகாரங்களில் திறம்பட்ட மற்றும் நேரடி கட்டுப்பாட்டை செலுத்த போதுமான அதிகாரத்தை பாராளுமன்றத்திற்கு கொடுக்கவில்லை. முடிவுரை. சட்டத்தின் ஒழுங்குபடுத்துதல் நோக்கம் நன்றாக இருந்தது, ஆனால் அது நிறுவிய அமைப்பு அபூரணமானது என்ற கூற்று முற்றிலும் உண்மையே. நோக்கம் சட்டம் ஊழல் மற்றும் நிர்வாகச் சீர்கேட்டைச் சரிசெய்யும் ஒரு நேர்மையான மற்றும் முற்போக்கான நோக்கத்துடன் நிறைவேற்றப்பட்டது. அமைப்பு. ஆனால் அது உருவாக்கிய நிர்வாக அமைப்பு, குறிப்பாக கவர்னர் ஜெனரல் மற்றும் அவரது கவுன்சில் இடையேயான முரண்பாடு மற்றும் உச்ச நீதிமன்றத்தின் தெளிவற்ற அதிகார வரம்பு ஆகியவற்றால் அபூரணமானது. இந்த அபூரணமான அமைப்பு நிர்வாகத்தில் குழப்பத்தை தொடரச் செய்தது. இதன் விளைவாக 1773 ஆண்டின் ஒழுங்குபடுத்தும் சட்டத்தின் குறைபாடுகளைச் சரிசெய்ய பாராளுமன்றம் பின்னர் பிட் இந்தியாவின் சட்டம் பிட் எஸ் இந்தியா ஆக்ட் ஆஃப் 1784 போன்ற பல சட்டங்களை நிறைவேற்ற வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. The object of the act regulating was good, but system that it established was imperfect. Comment. சட்டத்தின் ஒழுங்குபடுத்துதல் நோக்கம் நன்றாக இருந்தது, ஆனால் அது நிறுவிய அமைப்பு அபூரணமானது. கருத்து. Regulating Act of 1773 Imperfections. 1773 ஆண்டின் ஒழுங்குமுறை சட்டம் குறைபாடுகள். The Regulating Act of 1773 was a significant piece of legislation aimed at regulating the affairs in India. 1773 ஆண்டின் ஒழுங்குமுறை சட்டம் இந்தியாவில் கிழக்கிந்திய கம்பெனியின் விவகாரங்களை ஒழுங்குபடுத்துவதை நோக்கமாக கொண்ட ஒரு குறிப்பிடத்தக்க சட்டமாகும். Objectives. Improve governance and administration in India. ஆட்சியை மேம்படுத்துதல், இந்தியாவில் நிர்வாகம் மற்றும் நிர்வாகத்தை மேம்படுத்துதல். Check corruption and abuse of power. ஊழலை தடுத்தல், ஊழல் மற்றும் அதிகார துஷ்பிரயோகத்தை தடுத்தல். Imperfections குறைபாடுகள்.
inadequate power to Governor General. The Governor General's powers were limited, leading to conflicts with council members. கவர்னர் ஜெனரலுக்கு போதுமான அதிகாரம் இல்லை. கவர்னர் ஜெனரலின் அதிகாரங்கள் குறைவாக இருந்தன. இது கவுன்சில் உறுப்பினர்களுடன் மோதல்களுக்கு வழிவகுத்தது. Lack of clear authority. The Act's provisions led to confusion and conflicts between the Governor General and Council. தெளிவான அதிகாரம் இல்லாதது. சட்டத்தின் விதிகள் கவர்னர் ஜெனரலுக்கும் கவுன்சிலுக்கும் இடையில் குழப்பம் மற்றும் மோதல்களுக்கு வழிவகுத்தன. Conclusion. Despite its good intentions, the Regulating Act's imperfections limited its effectiveness in achieving its objectives, highlighting the need for further reforms. Later acts Pitt S. India Act 1784, Charter Acts were introduced to correct these mistakes. அதன் நல்ல நோக்கங்கள் இருந்த போதிலும் ஒழுங்குமுறை சட்டத்தின் குறைபாடுகள் அதன் நோக்கங்களை அடைவதில் அதன் செயல்திறனை கட்டுப்படுத்தி மேலும் சீர்திருத்தங்களின் அவசியத்தை எடுத்துக்காட்டுகின்றன. பின்னர் பிட்டின் இந்தியா சட்டம் 1784, சார்ட்டர் சட்டங்கள் போன்றவை இக்குறைகளை சரிசெய்ய கொண்டு வரப்பட்டன. 1833 ஆண்டின் சாசனச் சட்டம் நிறுவனத்தின் வர்த்தகத்தில் திரைச்சீலையை இறக்கி இந்தியாவில் ஒரு புதிய அரசாங்க கருத்தை அறிமுகப்படுத்தியது. உறுதிப்படுத்தவும். இந்த கூற்று 1833 ஆண்டின் சாசனச் சட்டத்தின் சார்ட்டர் ஆக்ட் ஆஃப் 1833 முக்கியத்துவத்தை மிகவும் துல்லியமாகவும் ஆழமாகவும் எடுத்துரைக்கிறது. இந்த சட்டம் பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனியின் EIC வர்த்தக நோக்கங்களை முடிவுக்கு கொண்டு வந்ததுடன் இந்தியாவில் பிரிட்டிஷ் அரசாங்கத்தின் நிர்வாக கட்டமைப்பை முற்றிலும் மாற்றி அமைத்து ஒரு புதிய அரசாங்க கருத்தை அறிமுகப்படுத்தியது. இந்த கூற்றை நாம் 2 முக்கிய பிரிவுகளின் கீழ் உறுதிப்படுத்தலாம். நிறுவனத்தின் வர்த்தகத்தில் திரைச்சீலையை இறக்கியது Ending the Company's Commercial Role. 1833 ஆண்டின் சாசனச் சட்டம் கிழக்கிந்திய கம்பெனியின் வர்த்தகச் செயல்பாடுகளை முழுவதுமாக முடிவுக்கு கொண்டு வந்தது. வர்த்தக ஏகபோகத்தின் முழுமையான நீக்கம். 1813 ஆண்டின் சாசனச் சட்டம் இந்திய வர்த்தகத்தில் கம்பெனியின் ஏகபோக உரிமையை நீக்கி மற்ற பிரிட்டிஷ் வர்த்தகர்களுக்கும் வர்த்தகத்தை திறந்தது. ஆனால் தேயிலை வர்த்தகம் மற்றும் சீனாவுடனான வர்த்தகம் ஆகியவற்றில் மட்டும் ஏகபோகம் நீடித்தது. 1833 ஆண்டு சட்டம் தேயிலை வர்த்தகம் மற்றும் சீனாவுடனான வர்த்தகம் உட்பட கம்பெனியின் அனைத்து வர்த்தகச் சலுகைகளையும் முழுவதுமாக நீக்கியது. மாற்றம். இதன் மூலம் கிழக்கிந்திய கம்பெனி என்பது ஒரு வர்த்தக நிறுவனம் என்ற அடையாளத்தை இழந்து இனிமேல் முழுமையாக நிர்வாக மற்றும் அரசியல் நிறுவனமாக மட்டுமே செயல்பட வேண்டும் என்று சட்டப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டது. இதுவே வர்த்தகத்தில் திரைச்சீலையை இறக்கியது என்பதன் பொருள். நில உடைமையாளராக மட்டும் நீடித்தல். கம்பெனி பிரிட்டிஷ் அரசாங்கத்தின் சார்பில் இந்தியாவில் நிலங்களையும் வருவாயையும் வைத்திருக்கும் ஒரு பொறுப்புள்ள அமைப்பாக ட்ரஸ்டி மட்டுமே இனி செயல்பட வேண்டும் என்று அறிவிக்கப்பட்டது. இந்தியாவில் ஒரு புதிய அரசாங்க கருத்தை அறிமுகப்படுத்தியது Introducing a New Concept of Government. இந்த சட்டம் இந்தியாவில் ஒரு புதிய மையப்படுத்தப்பட்ட மற்றும் சீர்திருத்தப்பட்ட அரசாங்க கட்டமைப்பை அறிமுகப்படுத்தியது. நிர்வாகத்தின் மையப்படுத்தல் Centralization of Administration. இந்தியா கவர்னர் ஜெனரல். வங்காளத்தின் கவர்னர் ஜெனரல் பதவி நீக்கப்பட்டு அவருக்கு பதிலாக இந்தியாவின் கவர்னர் ஜெனரல் கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியா என்ற புதிய பதவி உருவாக்கப்பட்டது. உச்ச அதிகாரம். வில்லியம் பெண்டிங் பிரபு லார்ட் வில்லியம் பென்டிங் முதல் இந்தியாவின் கவர்னர் ஜெனரல் ஆனார். அவருக்கு கம்பெனியின் இராணுவம் மற்றும் சிவில் நிர்வாகம் மீதான உச்சபட்ச அதிகாரம் வழங்கப்பட்டது. மாகாண அதிகார நீக்கம். சென்னை மற்றும் பம்பாய் மாகாணங்களின் ஆளுநர்கள் சட்டங்களை இயற்றும் அதிகாரத்தை முழுவதுமாக இழந்தனர். இந்த மாகாணங்கள் இனி இந்தியாவின் கவர்னர் ஜெனரலின் நேரடி கட்டுப்பாட்டின் கீழ் செயல்பட வேண்டும். இதுவே இந்தியாவில் ஒரே நிர்வாக மையத்தை உருவாக்கும் புதிய கருத்தாகும்.
சட்டப்பூர்வ அரசாங்கத்திற்கான கருத்து. சட்டக்குழு லா மெம்பர். கவர்னர் ஜெனரலின் நிர்வாகக் குழுவில் எக்ஸிகியூட்டிவ் கவுன்சில் சட்ட உறுப்பினராக ஒருவரைச் சேர்க்கும் ஏற்பாடு செய்யப்பட்டது. இந்தச் சட்ட உறுப்பினர் லார்ட் மெக்காலே நிர்வாகத் தலைவருக்கு சட்ட ஆலோசனைகளை வழங்கினார். இது நிர்வாகத்தில் சட்டத்தின் மற்றும் சட்ட நிபுணத்துவத்தின் அவசியத்தை வலியுறுத்தும் புதிய அரசாங்க கருத்தாகும். இந்திய சட்ட முறைமை கோடிஃபிகேஷன் ஆஃப் லாஸ். இந்தச் சட்டம் இந்தியாவில் உள்ள அனைத்து சட்டங்களையும் தொகுக்கவும் குறியீடாக்கவும் கோடிஃபிகேஷன் உத்தரவிட்டது. இது இந்தியாவில் ஒரு சீரான முறைப்படுத்தப்பட்ட சட்டம் என்ற புதிய அரசாங்க கருத்தின் தொடக்கத்தை குறித்தது. அரசு பணியாளர் தேர்வு ஓபன் காம்படிஷன் ஃபார் சிவில் சர்வீசஸ். இந்தச் சட்டம் அரசு பதவிகளை தேர்ந்தெடுப்பதற்கான திறந்த போட்டித் தேர்வு முறையை அறிமுகப்படுத்த முயற்சி செய்தது. இது நிறைவேறாவிட்டாலும் பின்னாளில் இதுவே இந்திய குடிமை பணிக்கு இந்தியன் சிவில் சர்வீசஸ் அடித்தளமிட்டது. இது தகுதியின் அடிப்படையில் அரசாங்க நிர்வாகத்தை அமைக்கும் ஒரு புதிய கோட்பாடாகும். முடிவுரை. 1833ஆம் ஆண்டின் சாசனச் சட்டம் நிறுவனத்தின் வர்த்தகத்தில் திரைச்சீலையை இறக்கி இந்தியாவில் ஒரு புதிய அரசாங்க கருத்தை அறிமுகப்படுத்தியது என்ற கூற்று சரியாக உறுதிப்படுத்தப்படுகிறது. இந்தச் சட்டம் கிழக்கிந்திய கம்பெனியை ஒரு வர்த்தகச் சங்கிலியில் இருந்து நிர்வாகச் சங்கிலிக்கு மாற்றியது. அதன் மூலம் இந்தியாவில் ஒரு மையப்படுத்தப்பட்ட ஒற்றை தலைமையின் கீழ் இயங்கும் அரசாங்க கருத்தை அறிமுகப்படுத்தியதுடன் நீதி மற்றும் நிர்வாகத்தில் சீர்திருத்தங்கள் மூலம் சட்டத்தின் மேலாதிக்கத்தை வலியுறுத்தும் ஒரு புதிய சகாப்தத்தை தொடங்கியது. The Charter Act of 1833 rung down the curtain on the company's trade and introduced a new concept of government in India. Substantiate. 1833ஆம் ஆண்டின் சாசனச் சட்டம் நிறுவனத்தின் வர்த்தகத்தில் திரைச்சீலையை இறக்கி இந்தியாவில் ஒரு புதிய அரசாங்க கருத்தை அறிமுகப்படுத்தியது. உறுதிப்படுத்தவும். Charter Act of 1833, End of Company's Trade and New Governance. 1833ஆம் ஆண்டின் சாசனச் சட்டம் நிறுவனத்தின் வர்த்தகம் மற்றும் புதிய ஆளுகைக்கு முடிவு. The Charter Act of 1833 marked a significant turning point in the history of British India. 1833ஆம் ஆண்டின் சாசனச் சட்டம் பிரிட்டிஷ் இந்தியாவின் வரலாற்றில் ஒரு குறிப்பிடத்தக்க திருப்புமுனையை குறித்தது. End of Company's Trade நிறுவனத்தின் வர்த்தகத்தின் முடிவு. Terminated Company's monopoly. Terminated the monopoly on Indian trade. நிறுத்தப்பட்ட நிறுவனத்தின் ஏகபோகம் இந்திய வர்த்தகத்தில் கிழக்கிந்திய நிறுவனத்தின் ஏகபோகத்தை முடிவுக்கு கொண்டு வந்தது. Shift to governance. Marked a shift from trade to governance as the company's primary role. ஆளுகைக்கு மாற்றம் நிறுவனத்தின் முதன்மை பங்காக வர்த்தகத்திலிருந்து நிர்வாகத்திற்கு மாற்றத்தை குறித்தது. New concept of government. அரசாங்கத்தின் புதிய கருத்து. Centralization. The Governor-General of Bengal became the Governor-General of India first. Lord William Bentinck. Legislative powers of Madras and Bombay were withdrawn. Central legislature became supreme. மையப்படுத்தல். வங்காள கவர்னர் ஜெனரல் இந்தியாவின் கவர்னர் ஜெனரலாக ஆனார். மெட்ராஸ் மற்றும் பம்பாயின் சட்டமன்ற அதிகாரங்கள் திரும்பப் பெறப்பட்டன. மத்திய சட்டமன்றம் உச்சமாக மாறியது. Legislative Council. Established a Legislative Council to assist the Governor-General in law making. சட்டமன்ற குழு சட்டத்தை உருவாக்குவதில் கவர்னர் ஜெனரலுக்கு உதவ ஒரு சட்டமன்ற குழுவை நிறுவியது. Administrative Social Vision. The Act declared that no Indian shall be discriminated against for employment under the company. Though not fully implemented, it reflected a new liberal political thought. நிர்வாக மற்றும் சமூக தொலைநோக்கு. நிறுவனத்தின் கீழ் வேலைவாய்ப்பில் எந்த இந்தியரும் பாகுபாடு காட்டப்படக்கூடாது என்று சட்டம் அறிவித்தது. முழுமையாக செயல்படுத்தப்படவில்லை என்றாலும் அது ஒரு புதிய தாராளவாத அரசியல் சிந்தனையை பிரதிபலித்தது. Impact. Transformed company's role. Transformed the role from a trading company to an administrative body. மாற்றப்பட்ட நிறுவனத்தின் பங்கு
EIC-இன் பங்கை ஒரு வர்த்தக நிறுவனத்திலிருந்து நிர்வாக அமைப்பாக மாற்றியது. Laid Foundation for Modern Governance laid the foundation for modern governance in India, shaping the country's administrative structure. நவீன நிர்வாகத்திற்கான அடித்தளத்தை அமைத்தார். இந்தியாவில் நவீன நிர்வாகத்திற்கான அடித்தளத்தை அமைத்தார். நாட்டின் நிர்வாக அமைப்பை வடிவமைத்தார். Substantiate conclusion. The Charter Act of 1833 really marked the end of the company's trade and introduced a new concept of government in India, paving the way for future administrative reforms. 1833ஆம் ஆண்டு சாசனச் சட்டம் உண்மையில் நிறுவனத்தின் வர்த்தகத்திற்கு முற்றுப்புள்ளி வைத்தது மற்றும் இந்தியாவில் ஒரு புதிய அரசாங்க கருத்தை அறிமுகப்படுத்தியது, எதிர்கால நிர்வாக சீர்திருத்தங்களுக்கு வழிவகுத்தது. ஒழுங்குமுறைச் சட்டம் 1773, பிட்ச் இந்தியா சட்டம் 1784 மற்றும் 1833ஆம் ஆண்டின் சாசனச் சட்டம் ஆகியவை கிழக்கிந்திய கம்பெனியை அதன் முந்தைய அரசியல் மற்றும் பொருளாதார சக்தியின் வெறும் நிழலாக விட்டுச் சென்றன. விமர்சன ரீதியான ஆய்வு. இந்த கூற்று 1773 முதல் 1833 வரையிலான காலப்பகுதியில் பிரிட்டிஷ் பாராளுமன்றத்தால் நிறைவேற்றப்பட்ட முக்கிய சட்டங்கள் கிழக்கிந்திய கம்பெனியின் EIC சுதந்திரமான அரசியல் மற்றும் பொருளாதார ஆதிக்கத்தை எவ்வாறு படிப்படியாக குறைத்து இறுதியில் அதனை அரசாங்கத்தின் ஒரு துணை அமைப்பாக மாற்றின என்பதை பற்றிய சரியான மதிப்பீடாகும். இந்த படிப்படியான மாற்றத்தை நாம் ஆராயலாம். ஒழுங்குமுறைச் சட்டம் 1773 ரெகுலேட்டிங் ஆக்ட் 1773. இந்தச் சட்டம் கம்பெனியின் விவகாரங்களில் பிரிட்டிஷ் பாராளுமன்றத்தின் முதல் தலையீட்டை குறிக்கிறது. அரசியல் அதிகாரம் குறைப்பு. கம்பெனி அதிகாரிகள் இந்தியாவில் இழைத்த நிர்வாகச் சீர்கேடு மற்றும் ஊழலை கட்டுப்படுத்த பாராளுமன்றம் தலையிட்டது. வங்காளத்தின் கவர்னர் ஜெனரலின் நிர்வாகக் குழு எக்ஸிகியூட்டிவ் கவுன்சில் மற்றும் கல்கத்தாவில் உச்ச நீதிமன்றம் சுப்ரீம் கோர்ட் ஆகியவை நிறுவப்பட்டன. விளைவு. இதன் மூலம் கம்பெனியின் அதிகாரிகள் நேரடியாக பாராளுமன்றத்திற்கு கணக்கு காட்ட வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. இது கம்பெனியின் முழுமையான அரசியல் சுதந்திரத்தின் மீதான முதல் நிழலாகும். பிட்ச் இந்தியா சட்டம் 1784 பிட் இந்தியா ஆக்ட் 1784. இந்தச் சட்டம் கம்பெனியின் அரசியல் மற்றும் நிர்வாக அதிகாரத்தை பாராளுமன்றத்தின் நேரடி கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வந்து கம்பெனியின் அரசியல் சுயமரியாதைக்கு பெரும் அடியாக அமைந்தது. நிர்வாகத்தின் மீதான இரட்டை ஆட்சி. கட்டுப்பாட்டு வாரியம் போர்ட் ஆஃப் கண்ட்ரோல் BOC இந்தியாவில் உள்ள கம்பெனியின் சிவில், இராணுவ மற்றும் வருவாய்த் துறைகளின் அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்பார்வையிடவும் கட்டுப்படுத்தவும் பாராளுமன்றத்தில் இந்த வாரியம் நிறுவப்பட்டது. இரட்டை ஆட்சி. ஹோம் கவர்ன்மெண்ட் கம்பெனியின் வர்த்தக விவகாரங்களை இயக்குநர்கள் குழு கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் நிர்வகித்தது, ஆனால் அதன் அரசியல் மற்றும் நிர்வாக விவகாரங்கள் BOC-இன் நேரடி கட்டுப்பாட்டில் வந்தன. விளைவு. இந்தச் சட்டம் கம்பெனியிடம் இருந்து அதன் அரசியல் செயல்பாட்டின் கட்டுப்பாட்டை பறித்தது. கம்பெனி இனிமேல் பிரிட்டிஷ் அரசாங்கத்தின் கொள்கைகளை இந்தியாவில் செயல்படுத்தும் ஒரு துணைக்கருவியாக மட்டுமே செயல்பட வேண்டியிருந்தது. இதுவே நிழல் என்ற நிலைக்கு பெரும் காரணமாகும். 1833ஆம் ஆண்டின் சாசனச் சட்டம் சார்ட்டர் ஆக்ட் ஆஃப் 1833. இந்தச் சட்டம் கிழக்கிந்திய கம்பெனியின் பொருளாதார மற்றும் நிர்வாக தனித்துவத்தை முழுவதுமாக முடிவுக்கு கொண்டு வந்தது. பொருளாதார அதிகாரத்தின் மறைவு. வர்த்தக ஏகபோகத்தின் முழுமையான நீக்கம். 1813ஆம் ஆண்டு சட்டத்தில் ஏற்கனவே நீக்கப்பட்ட வர்த்தக ஏகபோக உரிமைகளின் எஞ்சிய பகுதிகளான தேயிலை மற்றும் சீனாவுடனான வர்த்தகத்தின் மீதான கம்பெனியின் உரிமையும் இந்தச் சட்டத்தின் மூலம் முழுவதுமாக நீக்கப்பட்டது. விளைவு. கிழக்கிந்திய கம்பெனி இனி ஒரு வர்த்தக நிறுவனம் அல்ல, அது முற்றிலுமாக ஒரு நிர்வாக மற்றும் அரசியல் அமைப்பாக மாற்றப்பட்டது. இது அதன் பொருளாதார சக்தியின் திரைச்சீலை முழுவதுமாக இறக்கப்பட்டதை குறிக்கிறது.
அரசியல் அதிகாரத்தின் மையப்படுத்தல். அதிகார மையம். வங்காள கவர்னர் ஜெனரல் இந்தியாவின் கவர்னர் ஜெனரலாக மாற்றப்பட்டு அவருக்கு முழுமையான சிவில் மற்றும் இராணுவ அதிகாரம் வழங்கப்பட்டது. சட்டப்பூர்வ அதிகாரம். பம்பாய் மற்றும் சென்னை மாகாணங்களின் சட்டமியற்றும் அதிகாரம் பறிக்கப்பட்டு கவர்னர் ஜெனரலின் மையப்படுத்தப்பட்ட நிர்வாகத்தின் கீழ் கொண்டுவரப்பட்டது. விளைவு. கம்பெனி பெயரளவில் நிர்வாகத் தலைவராக இருந்தாலும் உண்மையில் அதிகாரம் முழுவதும் பிரிட்டிஷ் மகுடத்தின் சார்பாகச் செயல்படும் கவர்னர் ஜெனரல் மற்றும் BOC-இன் கைகளில் குவிக்கப்பட்டது. Critically examine the Regulating Act 1773, the Pitt S. India Act 1784 and eventually the Charter Act of 1833 left the EIC as a mere shadow of its earlier political and economic power in India. விமர்சன ரீதியாக ஆராயுங்கள். ஒழுங்குமுறை சட்டம் 1773, பிட்ச் இந்தியா சட்டம் 1784 மற்றும் இறுதியில் 1833 ஆண்டின் சாசனச் சட்டம் ஆகியவை கிழக்கிந்திய கம்பெனியை இந்தியாவில் அதன் முந்தைய அரசியல் மற்றும் பொருளாதார சக்தியின் வெறும் நிழலாக விட்டுச் சென்றன. Legislative Acts and the Decline of the Power. சட்டமன்ற சட்டங்களும் கிழக்கிந்திய நிறுவனத்தின் அதிகார வீழ்ச்சியும். The Regulating Act 1773, Pitt S. India Act 1784 and the Charter Act of 1833 significantly impacted the power in India. ஒழுங்குமுறை சட்டம் 1773, பிட்டின் இந்தியச் சட்டம் 1784 மற்றும் 1833 ஆண்டின் சாசனச் சட்டம் ஆகியவை இந்தியாவில் கிழக்கிந்திய கம்பெனியின் அதிகாரத்தை கணிசமாக பாதித்தன. Regulating Act 1773. Established governance structure. Established a governance structure, but limited the company's autonomy. நிறுவப்பட்ட ஆளுகை அமைப்பு ஒரு நிர்வாக அமைப்பை நிறுவியது, ஆனால் நிறுவனத்தின் சுயாட்சியை கட்டுப்படுத்தியது. Introduced oversight. Introduced parliamentary oversight, marking the beginning of British government's increased control. மேற்பார்வை அறிமுகப்படுத்தப்பட்டது. பாராளுமன்ற மேற்பார்வை அறிமுகப்படுத்தப்பட்டது, பிரிட்டிஷ் அரசாங்கத்தின் அதிகரித்த கட்டுப்பாட்டின் தொடக்கத்தை குறிக்கிறது. Pitt S. India Act 1784. Dual control. Established dual control, with the Board of Control overseeing the company's affairs. இரட்டை கட்டுப்பாடு. இரட்டை கட்டுப்பாட்டை நிறுவியது, கட்டுப்பாட்டு வாரியம் நிறுவனத்தின் விவகாரங்களை மேற்பார்வையிட்டது. Further reduced company's autonomy. Further reduced the company's autonomy and increased government control. நிறுவனத்தின் சுயாட்சியை மேலும் குறைத்தது. நிறுவனத்தின் சுயாட்சியை மேலும் குறைத்து அரசாங்க கட்டுப்பாட்டை அதிகரித்தது. Charter Act of 1833 ended company's monopoly. Ended the company's monopoly on Indian trade. நிறுவனத்தின் ஏகபோகத்தை முடிவுக்கு கொண்டு வந்தது. இந்திய வர்த்தகத்தில் நிறுவனத்தின் ஏகபோகத்தை முடிவுக்கு கொண்டு வந்தது. Transformed company's role. Transformed the company's role from a trading to an administrative body. மாற்றப்பட்ட நிறுவனத்தின் பங்கு. நிறுவனத்தின் பங்கு மாற்றியது, வர்த்தக நிறுவனம் ஒரு நிர்வாக அமைப்பாக மாற்றியது. Impact on the company. நிறுவனத்தின் மீதான தாக்கம். Eroded company's power. Eroded the company's economic and political power. நிறுவனத்தின் அதிகாரம் அழிக்கப்பட்டது. நிறுவனத்தின் பொருளாதார மற்றும் அரசியல் அதிகாரம் அழிக்கப்பட்டது. Increased government control. Increased government control over the company's affairs. அரசாங்க கட்டுப்பாடு அதிகரித்தது. நிறுவனத்தின் விவகாரங்களில் அரசாங்க கட்டுப்பாடு அதிகரித்தது. Reduced company's influence. Reduced the company's influence in India. நிறுவனத்தின் செல்வாக்கு குறைந்தது. இந்தியாவில் நிறுவனத்தின் செல்வாக்கு குறைந்தது. Criticism. The company remained the legal ruler of India until 1858 is notable. The Crown exercised indirect control, but full transfer happened only after the revolt of 1857. 1858 வரை அந்த நிறுவனம் இந்தியாவின் சட்டப்பூர்வ ஆட்சியாளராக இருந்தது குறிப்பிடத்தக்கது. கிளர்ச்சி 1857க்கு பிறகே முழுமையாக கிரீடத்தின் கீழ் இந்தியா சென்றது. Conclusion. The Regulating Act,
Pitt India Act, and the Charter Act of 1833 really left the EIC as a mere shadow of its earlier power, marking a significant shift in the governance of India. ஒழுங்குமுறை சட்டம், பிட்டின் இந்தியா சட்டம் மற்றும் 1833 ஆண்டின் சாசனச் சட்டம் ஆகியவை கிழக்கிந்திய கம்பெனியை அதன் முந்தைய அதிகாரத்தின் நிழலாகவே விட்டுச் சென்றன. இது இந்தியாவின் நிர்வாகத்தில் குறிப்பிடத்தக்க மாற்றத்தை குறிக்கிறது. பிளாசிக்கு பிறகு 1773 முதல் 1853 வரை நிறுவனத்தின் விவகாரங்களில் அதிக நாடாளுமன்ற கட்டுப்பாட்டை விதிக்க வேண்டிய அவசியம் அதிகரித்தது. தெளிவுபடுத்துங்கள். இந்த கூற்று 1757 ஆண்டு பிளாசி போருக்குப் பிறகு, குறிப்பாக 1773 முதல் 1853 வரையிலான காலகட்டத்தில் கிழக்கிந்திய கம்பெனி EIC இந்தியாவின் ஒரு பகுதியின் ஆட்சியாளராக மாறியபோது அதன் விவகாரங்களில் பிரிட்டிஷ் பாராளுமன்றத்தின் தலையீடு மற்றும் கட்டுப்பாடு படிப்படியாக ஏன் அதிகரித்தது என்பதைச் சுட்டிக்காட்டுகிறது. இந்த கட்டுப்பாட்டின் அவசியத்தை அதிகரித்த முக்கிய காரணிகள் மற்றும் அவை எவ்வாறு சட்டங்கள் மூலம் செயல்படுத்தப்பட்டன என்பதை நாம் ஆராயலாம். பிளாசிக்கு பிந்தைய கம்பெனியின் இரட்டை நிலை. பிளாசி போருக்குப் பிறகு 1757 மற்றும் திவானி உரிமையை பெற்ற பிறகு 1765 கம்பெனியின் நிலை முரண்பாடாக இருந்தது. அரசியல் அதிகாரம். கம்பெனி வங்காளம், பீகார் மற்றும் ஒரிசா மாகாணங்களில் வரி வசூல் மற்றும் நிர்வாகத்தை நிர்வகிக்கும் ஒரு அரசியல் சக்தியாக மாறியது. பொருளாதார ஊழல். கம்பெனியின் அதிகாரிகளும் ஊழியர்களும் இந்திய வளங்களை பயன்படுத்தி தனிப்பட்ட முறையில் பெரும் செல்வம் ஈட்டினர். நவாப் என்று அழைக்கப்பட்டனர். நிதி நெருக்கடி. அதிகாரிகள் செல்வந்தர்களாக மாறிய அதே வேளையில் கம்பெனி நிர்வாகச் செலவுகள், இராணுவச் செலவுகள் மற்றும் முறையற்ற மேலாண்மை காரணமாக பெரும் நிதி நெருக்கடியில் சிக்கியது. 1772 இல் கம்பெனி பிரிட்டிஷ் அரசாங்கத்திடம் கடன் கோரியது. கம்பெனியின் இந்தச் சட்டத்திற்கு புறம்பான, குழப்பமான மற்றும் ஊழல் நிறைந்த நிர்வாகமே பாராளுமன்ற கட்டுப்பாட்டை விதிக்கும் அவசியத்தை உருவாக்கியது. நாடாளுமன்ற கட்டுப்பாட்டை அவசியமாக்கிய முக்கிய காரணிகள். கம்பெனியின் விவகாரங்களில் பாராளுமன்றம் தலையிட வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்திய காரணங்கள். நிதி நிலைத்தன்மையின்மை மற்றும் பொது கடன். கம்பெனி கடனில் மூழ்கியிருந்தாலும் அதன் ஊழியர்கள் ஆடம்பரமாகவும் பணக்காரர்களாகவும் இருந்தனர். இது இங்கிலாந்தில் பெரும் பொது சீற்றத்தை உருவாக்கியது. கம்பெனியின் நிதிச் சிக்கல் பிரிட்டிஷ் அரசாங்கத்தின் பொது நிதியையும் பாதிக்கக்கூடும் என்ற அச்சம் பாராளுமன்றத்தில் எழுந்தது. நிர்வாகச் சீர்கேடு மற்றும் மக்கள் மீதான அடக்குமுறை. கம்பெனியின் இரட்டை ஆட்சி முறை 1765 முதல் 1772 வரை நிர்வாகச் சீர்கேட்டிற்கு வழிவகுத்தது. வரி வசூலில் கம்பெனி காட்டிய கடுமையான அணுகுமுறை 1770 ஆண்டு வங்காள பஞ்சத்தின்போது 1 மில்லியனுக்கும் அதிகமான மக்கள் இறக்க காரணமாக இருந்தது. இத்தகைய நிர்வாக படுதோல்வி பாராளுமன்றம் தலையிட்டு பொறுப்புள்ள நிர்வாகத்தை நிறுவுவதற்கு அவசியமானது. அதிகாரத்திற்கான உரிமை கோரல் சாவரன்டி கிளைம். கம்பெனி ஒரு வர்த்தக நிறுவனம் மட்டுமல்ல, இப்போது அது ஒரு நிலப்பரப்பை ஆளும் சக்தி. எனவே கம்பெனி இந்தியாவின் ஒரு பகுதியை பிரதிநிதித்துவப்படுத்துகிறது என்றால் அது பிரிட்டிஷ் மகுடத்திற்கு கட்டுப்பட்டதாக இருக்க வேண்டும் என்று இங்கிலாந்து அரசாங்கம் வாதிட்டது. கம்பெனி விவகாரங்களில் தலையிடுவது இந்தியாவின் மீதான பிரிட்டிஷ் மகுடத்தின் இறையாண்மையை உறுதிப்படுத்த அவசியமானது. The need to impose greater parliamentary control over the company's affairs increased during the decades 1773 முதல் 1853 வரை after Plassey. Elucidate.
பிளாசிக்கு பிறகு 1773 முதல் 1853 வரை நிறுவனத்தின் விவகாரங்களில் அதிக நாடாளுமன்ற கட்டுப்பாட்டை விதிக்க வேண்டிய அவசியம் அதிகரித்தது. தெளிவுபடுத்துங்கள். பார்லிமெண்டரி கண்ட்ரோல் ஓவர் தி EIC, கிழக்கிந்திய நிறுவனத்தின் மீதான நாடாளுமன்ற கட்டுப்பாடு. The need for greater parliamentary control over the affairs grew significantly after the Battle of Plassey 1757. பிளாசி போருக்கு பிறகு 1757 கிழக்கிந்திய நிறுவனத்தின் விவகாரங்களில் அதிக நாடாளுமன்ற கட்டுப்பாட்டின் தேவை கணிசமாக அதிகரித்தது. Reasons for increased control. அதிகரித்த கட்டுப்பாட்டுக்கான காரணங்கள். Company S growing power. The company's growing power and influence in India raised concerns about its accountability. நிறுவனத்தின் வளர்ந்து வரும் சக்தி. இந்தியாவில் நிறுவனத்தின் வளர்ந்து வரும் சக்தி மற்றும் செல்வாக்கு அதன் பொறுப்புக்கூறல் குறித்த கவலைகளை எழுப்பின. Financial irregularities and corruption within the company sparked parliamentary scrutiny. நிதி முறைகேடுகள். நிறுவனத்திற்குள் நிதி முறைகேடுகள் மற்றும் ஊழல் பாராளுமன்ற ஆய்வை தூண்டியது. Administrative failures and mismanagement of Indian affairs led to demands for greater oversight. நிர்வாகத் தோல்விகள். இந்திய விவகாரங்களில் நிர்வாகத் தோல்விகள் மற்றும் தவறான மேலாண்மை ஆகியவை அதிக மேற்பார்வைக்கான கோரிக்கைகளுக்கு வழிவகுத்தன. Key legislations. முக்கிய சட்டங்கள். Regulating Act 1773 introduced parliamentary oversight and established a Governor General. ஒழுங்குமுறை சட்டம் 1773 பாராளுமன்ற மேற்பார்வையை அறிமுகப்படுத்தி ஒரு கவர்னர் ஜெனரலை நிறுவியது. Pitt S. India Act 1784 established the Board of Control to oversee the company's affairs. பிட்டின் இந்தியச் சட்டம் 1784 நிறுவனத்தின் விவகாரங்களை மேற்பார்வையிட கட்டுப்பாட்டு வாரியத்தை நிறுவியது. Charter Act of 1833 further increased parliamentary control and transformed the company's role. 1833 ஆண்டின் சாசனச் சட்டம் பாராளுமன்ற கட்டுப்பாட்டை மேலும் அதிகரித்தது மற்றும் நிறுவனத்தின் பங்கை மாற்றியது. Charter Act of 1853. It introduced, for the first time, local representation in the Indian Central Legislative Council. Of the 6 new legislative members of the Governor-General's Council, 4 members were appointed by the local provincial governments of Madras, Bombay, Bengal and Agra. இது முதன்முறையாக இந்திய மத்திய சட்டமன்றத்தில் உள்ளூர் பிரதிநிதித்துவத்தை அறிமுகப்படுத்தியது. கவர்னர் ஜெனரல் கவுன்சிலின் 6 புதிய சட்டமன்ற உறுப்பினர்களில் 4 உறுப்பினர்கள் மெட்ராஸ், பம்பாய், வங்காளம் மற்றும் ஆக்ராவின் உள்ளூர் மாகாண அரசாங்கங்களால் நியமிக்கப்பட்டனர். Impact. Improved accountability and transparency in the company's affairs. மேம்படுத்தப்பட்ட பொறுப்புக்கூறல். நிறுவனத்தின் விவகாரங்களில் மேம்பட்ட பொறுப்புக்கூறல் மற்றும் வெளிப்படைத்தன்மை. Shaped British policies and governance in India. வடிவமைக்கப்பட்ட பிரிட்டிஷ் கொள்கைகள். இந்தியாவில் வடிவமைக்கப்பட்ட பிரிட்டிஷ் கொள்கைகள் மற்றும் நிர்வாகம். Elucidation. Conclusion. The need for greater parliamentary control over the affairs indeed increased during this period, driven by concerns about accountability, corruption, and administrative failures. Thus, between 1773 முதல் 1853 வரை, the company lost both commercial and political independence. The British Parliament step by step took over control, preparing the way for the final transfer of power to the Crown in 1858. கிழக்கிந்திய கம்பெனியின் விவகாரங்களில் அதிக நாடாளுமன்ற கட்டுப்பாட்டின் தேவை இந்த காலகட்டத்தில் உண்மையில் அதிகரித்தது. பொறுப்புக்கூறல், ஊழல் மற்றும் நிர்வாகத் தோல்விகள் பற்றிய கவலைகளால் இது உந்தப்பட்டது. இதனால் 1773 முதல் 1853 வரைக்கு இடையில் நிறுவனம் வணிக மற்றும் அரசியல் சுதந்திரத்தை இழந்தது. பிரிட்டிஷ் பாராளுமன்றம் படிப்படியாக கட்டுப்பாட்டை எடுத்துக்கொண்டது. 1858 மகுடத்திற்கு இறுதி அதிகார மாற்றத்திற்கான வழியை தயாரித்தது. Discuss the basic features of the judicial administration under the EIC.
Did the British introduce the modern concept of the rule of law in India? கிழக்கிந்திய கம்பெனியின் கீழ் நீதி நிர்வாகத்தின் அடிப்படை அம்சங்களை பற்றி விவாதிக்கவும். இந்தியாவில் சட்ட ஆட்சி என்ற நவீன கருத்தை ஆங்கிலேயர்கள் அறிமுகப்படுத்தினார்களா? Judicial administration under the EIC. கிழக்கிந்திய கம்பெனியின் கீழ் நீதி நிர்வாகம். Dual system. A dual system of justice, with separate courts for Europeans and Indians. இரட்டை அமைப்பு, ஐரோப்பியர்கள் மற்றும் இந்தியர்களுக்கு தனித்தனி நீதிமன்றங்களை கொண்ட இரட்டை நீதி அமைப்பு. அதாலத் சிஸ்டம். The Adalat system, established by Warren Hastings, introduced a hierarchy of courts with civil and criminal jurisdiction. அதலத் அமைப்பு. வாரன் ஹேஸ்டிங்ஸால் நிறுவப்பட்ட அதாலத் அமைப்பு சிவில் மற்றும் குற்றவியல் அதிகார வரம்பை கொண்ட நீதிமன்றங்களின் படிநிலையை அறிமுகப்படுத்தியது. Application of personal laws. The application of personal laws for Hindus and Muslims, with British judges interpreting these laws. தனிப்பட்ட சட்டங்களின் பயன்பாடு. இந்த சட்டங்களை பிரிட்டிஷ் நீதிபதிகள் விளக்குவதன் மூலம் இந்துக்கள் மற்றும் முஸ்லிம்களுக்கான தனிப்பட்ட சட்டங்களின் பயன்பாடு. Rule of law சட்டத்தின் ஆட்சி. Established a framework. Established a framework for governance and justice. ஒரு கட்டமைப்பை நிறுவியது. நிர்வாகம் மற்றும் நீதிக்கான ஒரு கட்டமைப்பை நிறுவியது. Introduced procedural laws. Introduced procedural laws and codes, such as the Indian Penal Code. நடைமுறை சட்டங்களை அறிமுகப்படுத்தியது. இந்திய தண்டனை சட்டம் போன்ற நடைமுறை சட்டங்கள் மற்றும் குறியீடுகளை அறிமுகப்படுத்தியது. Laid foundation for modern justice. Laid the foundation for modern justice systems in India. நவீன நீதிக்கான அடித்தளத்தை அமைத்தது. இந்தியாவில் நவீன நீதி அமைப்புகளுக்கு அடித்தளத்தை அமைத்தது. Limitations and impact வரம்புகள் மற்றும் தாக்கம். Was often biased towards British interests. பெரும்பாலும் ஒருதலைப்பட்சமாக இருந்தது. பெரும்பாலும் பிரிட்டிஷ் நலன்களுக்கு ஒருதலைப்பட்சமாக இருந்தது. Did not always ensure equal justice. Did not always ensure equal justice for Indians. எப்போதும் சம நீதியை உறுதி செய்யவில்லை. இந்தியர்களுக்கு எப்போதும் சம நீதியை உறுதி செய்யவில்லை. Shaped modern Indian law. Shaped the development of modern Indian law and institutions. வடிவமைக்கப்பட்ட நவீன இந்திய சட்டம். நவீன இந்திய சட்டம் மற்றும் நிறுவனங்களின் வளர்ச்சியை வடிவமைத்தது. Positives. For the first time, codified laws, hierarchy of courts, and principle of equality before law in theory were introduced. நேர்மறைகள். முதன்முறையாக குறியீட்டு சட்டங்கள் நீதிமன்றங்களின் படிநிலை மற்றும் சட்டத்தின் முன் சமத்துவ கொள்கை கோட்பாட்டில் அறிமுகப்படுத்தப்பட்டன. Negatives. In practice, discrimination continued. Europeans were tried differently. Indians excluded from higher judiciary. Laws served colonial interests mostly. எதிர்மறைகள். நடைமுறையில் பாகுபாடு தொடர்ந்தது. ஐரோப்பியர்கள் வித்தியாசமாக விசாரிக்கப்பட்டனர். உயர் நீதித்துறையிலிருந்து இந்தியர்கள் விலக்கப்பட்டனர். சட்டங்கள் பெரும்பாலும் காலனித்துவ நலன்களுக்கு சேவை செய்தன. Conclusion. The judicial administration introduced significant changes to India's legal system, laying the groundwork for modern concepts of the rule of law. But its application was unequal and colonial in character. True democratic rule of law came only under later constitutional development. கிழக்கிந்திய கம்பெனியின் நீதி நிர்வாகம் இந்தியாவின் சட்ட அமைப்பில் குறிப்பிடத்தக்க மாற்றங்களை அறிமுகப்படுத்தியது. சட்டத்தின் ஆட்சியின் நவீன கருத்துக்களுக்கு அடித்தளம் அமைத்தது. ஆனால் அதன் பயன்பாடு சமமற்றதாகவும் காலனித்துவ தன்மையுடனும் இருந்தது. உண்மையான ஜனநாயக சட்ட ஆட்சி பிற்கால அரசியலமைப்பு வளர்ச்சியின் கீழ் மட்டுமே வந்தது. What kind of administrative change were introduced in India under the EIC? கிழக்கிந்திய கம்பெனியின் கீழ் இந்தியாவில் என்ன வகையான நிர்வாக மாற்றங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டன? Administrative changes under the EIC. கிழக்கிந்திய கம்பெனியின் கீழ் நிர்வாக மாற்றங்கள். Centralized administration. A centralized administrative structure, with the governor, general and council at the top. மையப்படுத்தப்பட்ட நிர்வாகம்.
கவர்னர் ஜெனரல் மற்றும் கவுன்சிலை தலைமை தாங்கும் ஒரு மையப்படுத்தப்பட்ட நிர்வாக அமைப்பு. District Administration, the establishment of districts, each headed by a collector, who was responsible for revenue collection, law and order, and administration. மாவட்ட நிர்வாகம், வருவாய் வசூல், சட்டம் ஒழுங்கு மற்றும் நிர்வாகத்திற்கு பொறுப்பான ஒரு கலெக்டர் தலைமையில் மாவட்டங்களை நிறுவுதல். Revenue reforms, such as the permanent settlement 1793 and the Rayatwari system, aim to increase revenue collection and stabilize land revenue. வருவாய் சீர்திருத்தங்கள், நிரந்தர தீர்வு 1793 மற்றும் ரியோத்வாரி அமைப்பு போன்ற வருவாய் சீர்திருத்தங்கள் வருவாய் வசூலை அதிகரிப்பதையும் நில வருவாயை நிலைப்படுத்துவதையும் நோக்கமாக கொண்டிருந்தன. Introduction of modern infrastructure. The introduction of modern infrastructure, including roads, bridges, and canals, facilitated trade, commerce, and communication. நவீன உள்கட்டமைப்பை அறிமுகப்படுத்துதல், சாலைகள், பாலங்கள் மற்றும் கால்வாய்கள் உள்ளிட்ட நவீன உள்கட்டமைப்பை அறிமுகப்படுத்துதல், வர்த்தகம் மற்றும் தகவல் தொடர்பு ஆகியவற்றை எளிதாக்கியது. Judicial administration under the EIC, கிழக்கிந்திய கம்பெனியின் கீழ் நீதி நிர்வாகம். Dual system, a dual system of justice, with separate courts for Europeans and Indians. இரட்டை அமைப்பு, ஐரோப்பியர்கள் மற்றும் இந்தியர்களுக்கு தனித்தனி நீதிமன்றங்களை கொண்ட இரட்டை நீதி அமைப்பு. Adalat system. The Adalat system, established by Warren Hastings, introduced a hierarchy of courts with civil and criminal jurisdiction. அதாலத் அமைப்பு, வாரன் ஹேஸ்டிங்ஸால் நிறுவப்பட்ட அதாலத் அமைப்பு, சிவில் மற்றும் குற்றவியல் அதிகார வரம்பை கொண்ட நீதிமன்றங்களின் படிநிலையை அறிமுகப்படுத்தியது. Application of personal laws. The application of personal laws for Hindus and Muslims, with British judges interpreting these laws. தனிப்பட்ட சட்டங்களின் பயன்பாடு. இந்த சட்டங்களை பிரிட்டிஷ் நீதிபதிகள் விளக்குவதன் மூலம் இந்துக்கள் மற்றும் முஸ்லிம்களுக்கான தனிப்பட்ட சட்டங்களின் பயன்பாடு. Impact தாக்கம். Transformed the governance structure in India, introducing new institutions and processes. மாற்றப்பட்ட ஆளுகை. இந்தியாவில் நிர்வாக கட்டமைப்பை மாற்றியமைத்து புதிய நிறுவனங்கள் மற்றும் செயல்முறைகளை அறிமுகப்படுத்தியது. Increased efficiency in revenue collection and administration. அதிகரித்த செயல்திறன், வருவாய் வசூல் மற்றும் நிர்வாகத்தில் அதிகரித்த செயல்திறன். Laid the foundation for modern administration in India. நவீன நிர்வாகத்திற்கான அடித்தளம் அமைத்தது. இந்தியாவில் நவீன நிர்வாகத்திற்கான அடித்தளத்தை அமைத்தது. Conclusion. The administrative changes had a lasting impact on India's governance structure, introducing new institutions, processes, and infrastructure. It laid the foundations of the modern Indian administrative system, but it mainly served colonial exploitation, not welfare of Indians. கிழக்கிந்திய கம்பெனியின் நிர்வாக மாற்றங்கள் இந்தியாவின் நிர்வாக கட்டமைப்பில் நீடித்த தாக்கத்தை ஏற்படுத்தின, புதிய நிறுவனங்கள், செயல்முறைகள் மற்றும் உள்கட்டமைப்பை அறிமுகப்படுத்தின. அது நவீன இந்திய நிர்வாக அமைப்பின் அடித்தளத்தை அமைத்தது, ஆனால் அது முக்கியமாக காலனித்துவ சுரண்டலுக்கு சேவை செய்தது, இந்தியர்களின் நலனுக்காக அல்ல. The British Indian state experienced the wind of change with the arrival of Lord William Bentinck. Comment. பிரிட்டிஷ் இந்திய அரசு லார்ட் வில்லியம் பெண்டிங்கின் வருகையுடன் மாற்றத்தின் காற்றை அனுபவித்தது. கருத்து. பென்டிங்க் ரிஃபார்ம்ஸ். பெண்டிங்கின் சீர்திருத்தங்கள். லார்ட் வில்லியம் பென்டிங்க் tenure as Governor General of India 1828 முதல் 1835 வரை marked a significant period of reform and change. இந்தியாவின் கவர்னர் ஜெனரலாக லார்ட் வில்லியம் பெண்டிங்கின் பதவிக்காலம் 1828 முதல் 1835 வரை சீர்திருத்தம் மற்றும் மாற்றத்தின் குறிப்பிடத்தக்க காலகட்டத்தை குறித்தது. Key reforms. முக்கிய சீர்திருத்தங்கள். Educational reforms. Promoted Western education and established institutions like the Calcutta Medical College.
கல்வி சீர்திருத்தங்கள் மேற்கத்திய கல்வியை ஊக்குவித்தது மற்றும் கல்கத்தா மருத்துவக் கல்லூரி போன்ற நிறுவனங்களை நிறுவியது. Social reforms implemented social reforms, such as the abolition of sati 1829 and suppression of social customs such as female infanticides, etc. சமூக சீர்திருத்தங்கள் சதி ஒழிப்பு 1829 மற்றும் பெண் சிசு கொலை போன்ற சமூக சீர்திருத்தங்களை செயல்படுத்தினார். Administrative reforms introduced administrative reforms, including the promotion of meritocracy and reduction of corruption. நிர்வாக சீர்திருத்தங்கள் தகுதியை மேம்படுத்துதல் மற்றும் ஊழலை குறைத்தல் உள்ளிட்ட நிர்வாக சீர்திருத்தங்களை அறிமுகப்படுத்தினார். இம்பாக்ட் தாக்கம் modernized Indian society, contributed to the modernization of Indian society and the spread of Western education. நவீனமயமாக்கப்பட்ட இந்திய சமூகம் இந்திய சமூகத்தின் நவீனமயமாக்கலுக்கும் மேற்கத்திய கல்வியின் பரவலுக்கும் பங்களித்தது. Improved governance and administration in British India. மேம்படுத்தப்பட்ட நிர்வாகம் பிரிட்டிஷ் இந்தியாவில் மேம்பட்ட நிர்வாகம் மற்றும் நிர்வாகம். Set precedent for future reforms. Set a precedent for future reforms and modernization efforts in India. எதிர்கால சீர்திருத்தங்களுக்கு முன்னுதாரணத்தை அமைக்கவும் இந்தியாவில் எதிர்கால சீர்திருத்தங்கள் மற்றும் நவீனமயமாக்கல் முயற்சிகளுக்கு ஒரு முன்னுதாரணத்தை அமைக்கவும். Conclusion. Lord William Bentinck's reforms had a lasting impact on British India, shaping the course of modernization and social change in the country. பெண்டிங்கின் சீர்திருத்தங்கள் பிரிட்டிஷ் இந்தியாவில் நீடித்த தாக்கத்தை ஏற்படுத்தி நாட்டில் நவீனமயமாக்கல் மற்றும் சமூக மாற்றத்தின் போக்கை வடிவமைத்தன. அமைதியில் அடையப்பட்ட வெற்றிகள் போரில் அடையப்பட்ட வெற்றிகளுக்கு குறைவல்ல. வில்லியம் பெண்டிங்கை பற்றிய குறிப்புடன் ஆய்வு. இந்த கூற்று ஒரு நிர்வாகியின் மதிப்பை அளவிடுவதற்கு அவர் போர்கள் மூலம் பெற்ற நிலப்பரப்பு விரிவாக்க வெற்றிகளை விட சமூக மற்றும் நிர்வாகச் சீர்திருத்தங்கள் மூலம் அமைதியான முறையில் ஏற்படுத்திய முன்னேற்றங்களே முதன்மையானவை என்பதை வலியுறுத்துகிறது. வில்லியம் பெண்டிங்க் பிரபுவின் லார்ட் வில்லியம் பென்டிங்க் ஆட்சிக்காலம் 1828 முதல் 1835 வரை ஆட்சி காலத்தை பொறுத்தவரை இந்த கூற்று மிகவும் பொருத்தமானது. அவர் மற்ற கவர்னர் ஜெனரல்களான வெல்லெஸ்லி விரிவாக்கவாதி அல்லது டல்ஹவுசி இணைப்புவாதி போல பெரிய போர்களை நடத்தாமல் சமூக மற்றும் நிர்வாகச் சீர்திருத்தங்களில் கவனம் செலுத்தி அமைதியில் வெற்றிகளை நிலைநாட்டினார். போரில்லா ஆக்கிரமிப்பின் சகாப்தம் வில்லியம் பெண்டிங்க் ஒரு உறுதியான குறுக்கீடு இல்லா கொள்கையை பாலிசி ஆஃப் நான் இன்டர்வென்ஷன் ஆதரித்தார். போரை கைவிடுதல் தனது ஆட்சி காலத்தில் அவர் பெரிய போர்களை தவிர்க்கவும் இந்திய அரசுகளுடன் அமைதியான உறவை பேணவும் முயன்றார். கம்பெனியின் நிதிச் சுமையை குறைப்பதே இதன் நோக்கமாக இருந்தது. அமைதி மற்றும் நிதிச் சீர்திருத்தம் முந்தைய கவர்னர் ஜெனரல்கள் நடத்திய தொடர்ச்சியான போர்களால் கம்பெனி பெரும் நிதி நெருக்கடியில் சிக்கியிருந்தது. பெண்டிங்க் அமைதியை கடைப்பிடிப்பதன் மூலமும் நிர்வாகச் சீரமைப்புகள் மூலமும் நிதி நிலைமையை சீர் செய்ய முயன்றார். அமைதியில் அடையப்பட்ட வெற்றிகள் விக்டரிஸ் இன் பீஸ். பெண்டிங்க் மேற்கொண்ட முக்கிய சீர்திருத்தங்கள் அமைதியில் அடையப்பட்ட வெற்றிகள் என்று குறிப்பிடப்படுகின்றன. சமூக வெற்றிகள் சோஷியல் ரிஃபார்ம்ஸ் சதி ஒழிப்பு abolition of sati 1829 அவர் மேற்கொண்ட மிகப்பெரிய சமூகச் சீர்திருத்தம் இந்து விதவைகள் கணவனின் சிதையில் ஏறி தற்கொலை செய்து கொள்ளும் சதி என்ற கொடூரமான பழக்கத்தை ஒரு சட்டத்தின் மூலம் தடை செய்தது. இது இந்தியச் சமூகத்தில் நிலவிய ஒரு பழமைவாத நடைமுறையை முறியடித்து ஒரு பெரிய மனிதநேய வெற்றியை குறிக்கிறது. குழந்தை பலி ஒழிப்பு சதி ஒழிப்பு போலவே சில பகுதிகளில் நடைமுறையில் இருந்த குழந்தை பலி மற்றும் பெண் சிசு கொலைகளையும் அவர் கடுமையாக தடுத்தார். நிர்வாக மற்றும் சட்டம் ஒழுங்கு வெற்றிகள் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லா அண்ட் ஆர்டர் தக்கி ஒழிப்பு சப்ரெஷன் ஆஃப் தகி 1830 சிப்பாய் அதிகாரி வில்லியம் ஸ்லீமன் உதவியுடன் இந்திய பயணிகளை கொள்ளையடித்தும் கொலை செய்தும் வந்த
தக்கிகள் தக்ஸ் என்ற குழுவை அவர் திறம்பட ஒழித்தார். இது நாட்டில் சட்டம் மற்றும் ஒழுங்கை நிலைநிறுத்துவதில் கிடைத்த மிகப்பெரிய வெற்றியாகும். வருவாய்த்துறை சீர்திருத்தம். வடமேற்கு மாகாணங்களில் வங்காளம் மற்றும் பிகார் நீங்கலாக மஹல்வாரி சிஸ்டம் என்ற புதிய நில வருவாய் முறையை அறிமுகப்படுத்தினார். இது ஜமீன்தார்களுக்கு பதிலாக கிராமச் சமூகங்களிடம் மஹல் நேரடியாக வரி வசூலிப்பதை நோக்கமாக கொண்டது. கல்வி மற்றும் நீதித்துறை வெற்றிகள். ஆங்கில கல்வி அறிமுகம் 1835. மெக்காலே பிரபுவின் பரிந்துரையின் பேரில் அரசு நிர்வாகத்தில் ஆங்கிலத்தை பயிற்று மொழியாக ஏற்றுக்கொண்டார். இது இந்தியர்களுக்கு மேற்கத்திய அறிவை திறந்ததுடன் நிர்வாக பணிகளுக்கு தகுதியானவர்களை உருவாக்குவதையும் நோக்கமாக கொண்டது. நீதி நிர்வாகத்தில் இந்திய பங்கேற்பு. உயர் பதவிகளில் இந்தியர்களைச் சேர்ப்பதற்கு அனுமதி வழங்கினார். உள்ளூர் மொழிகளை கீழ் நீதிமன்றங்களில் பயன்படுத்த அனுமதித்தார். விமர்சன ஆய்வு. அமைதி வெற்றிகளின் முக்கியத்துவம். பெண்டிங் பெரும்பாலும் போர்களை தவிர்த்தார் என்றாலும் அவரது நிர்வாகம் முழுவதும் அமைதியாக இல்லை. உதாரணமாக கூர்ப் மற்றும் ஜெயிண்டியா ஆகிய 2 சிறிய அரசுகளை அவர் நிர்வாக காரணங்களுக்காக இணைத்தார். ஆயினும் மற்ற கவர்னர் ஜெனரல்கள் வெல்லெஸ்லி டல்ஹவுசி அடைய முடியாத வெற்றிகளை பெண்டிங் தனது சீர்திருத்தங்கள் மூலம் அமைதியான முறையில் பெற்றார். Peace hath her victories, no less renowned than war. Examine this statement with reference to Lord William Bentinck. அமைதியில் அடையப்பட்ட வெற்றிகள் போரில் அடையப்பட்ட வெற்றிகளுக்கு குறைவல்ல. வில்லியம் பெண்டிங்கை பற்றிய குறிப்புடன் இந்த கூற்றை ஆராயுங்கள். Bentinck, Victories of Peace. பெண்டிங், அமைதியின் வெற்றிகள். The statement, Peace hath her victories no less renowned than war, perfectly fits Lord William Bentinck's time as Governor General of India 1828 முதல் 1835 வரை. His successes were not on the battlefield, but in social reforms, administration, education, and economic improvements, which made lasting positive changes in India. அமைதியில் அடையப்பட்ட வெற்றிகள் போரில் அடையப்பட்ட வெற்றிகளுக்கு குறைவல்ல என்ற கூற்று வில்லியம் பெண்டிங் இந்தியாவின் கவர்னர் ஜெனரலாக இருந்த காலத்துக்கு 1828 முதல் 1835 வரை சரியாக பொருந்துகிறது. அவரது வெற்றிகள் போர்க்களத்தில் அல்ல, மாறாக சமூக சீர்திருத்தங்கள், நிர்வாகம், கல்வி மற்றும் பொருளாதார மேம்பாடுகளில் இருந்தன. அவை இந்தியாவில் நீடித்த நேர்மறையான மாற்றங்களை ஏற்படுத்தின. Reforms and achievements. சீர்திருத்தங்கள் மற்றும் சாதனைகள். Abolition of sati. Successfully abolished the practice of sati 1829. A significant social reform. சதி ஒழிப்பு. ஒரு குறிப்பிடத்தக்க சமூக சீர்திருத்தமான சதி நடைமுறையை வெற்றிகரமாக ஒழித்தது 1829. Educational reforms. Promoted Western education, establishing institutions like the Calcutta Medical College. கல்வி சீர்திருத்தங்கள். மேற்கத்திய கல்வியை ஊக்குவித்தது. கல்கத்தா மருத்துவக் கல்லூரி போன்ற நிறுவனங்களை நிறுவியது. Administrative reforms. Introduced administrative reforms, improving governance and reducing corruption. நிர்வாக சீர்திருத்தங்கள். நிர்வாக சீர்திருத்தங்களை அறிமுகப்படுத்தியது, நிர்வாகத்தை மேம்படுத்தியது மற்றும் ஊழலை குறைத்தது. Peaceful and progressive governance. அமைதியான மற்றும் முற்போக்கான ஆட்சி. Focused on development and progress, rather than military conquest. வளர்ச்சியில் கவனம் செலுத்தியது, இராணுவ வெற்றியை விட வளர்ச்சி மற்றும் முன்னேற்றத்தில் கவனம் செலுத்தியது. Improved the lives of Indians through his reforms. வாழ்க்கையை மேம்படுத்தியது, தனது சீர்திருத்தங்கள் மூலம் இந்தியர்களின் வாழ்க்கையை மேம்படுத்தியது. Legacy. Lasting impact. Had a lasting impact on Indian society and governance. நீடித்த தாக்கம். இந்திய சமூகம் மற்றும் நிர்வாகத்தில் நீடித்த தாக்கத்தை ஏற்படுத்தியது.
Demonstrated power of peaceful reform. Demonstrated the power of peaceful reform and progressive governance. அமைதியான சீர்திருத்தத்தின் சக்தியை வெளிப்படுத்தியது. அமைதியான சீர்திருத்தம் மற்றும் முற்போக்கான நிர்வாகத்தின் சக்தியை வெளிப்படுத்தியது. Examine, analysis, conclusion. Unlike military leaders who gained fame through battles, Benting's victories were in peaceful reform. By improving society, governance, and education, he strengthened India's foundations and demonstrated that constructive reforms could have long-lasting impacts. Thus, his peaceful achievements were indeed victories, as significant as war. Benting's achievements really exemplify the victories of peace, showcasing the impact of progressive governance and social reform. போர்கள் மூலம் புகழ்பெற்ற இராணுவ தலைவர்களைப் போலல்லாமல் பெண்டிங்கின் வெற்றிகள் அமைதியான சீர்திருத்தத்தில் இருந்தன. சமூகம், நிர்வாகம் மற்றும் கல்வியை மேம்படுத்துவதன் மூலம் அவர் இந்தியாவின் அடித்தளங்களை வலுப்படுத்தினார் மற்றும் ஆக்கப்பூர்வமான சீர்திருத்தங்கள் நீண்டகால தாக்கங்களை ஏற்படுத்தும் என்பதை நிரூபித்தார். எனவே அவரது அமைதியான சாதனைகள் உண்மையில் போரை விட குறிப்பிடத்தக்க வெற்றிகளாக இருந்தன. பெண்டிங்கின் சாதனைகள் உண்மையில் அமைதியின் வெற்றிகளை எடுத்துக்காட்டுகின்றன, முற்போக்கான ஆட்சி மற்றும் சமூக சீர்திருத்தத்தின் தாக்கத்தை வெளிப்படுத்துகின்றன. For join our free courses எங்கள் இலவச படிப்புகளில் சேர கான்டாக்ட் 7871461001. வாட்ஸ்அப் only. Send your name and details. வாட்ஸ்அப் மட்டும். உங்கள் பெயர் மற்றும் விவரங்களை அனுப்பவும்.